وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு தலைப்பில் பலஸ்தீனை பற்றிய ஒரு சில விஷயங்களை மறுபடியும் எம் சமூகத்துக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எப்படி நாம் மக்கா மதீனாவை புனித பிரதேசங்களாக, அந்த ஹரம் ஷரீஃப் அடங்கிய பிரதேசங்களாக நாம் மதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்ற, இன்னும் சொல்ல போனால் மக்காவுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு இடமாக இந்த அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனது பிரச்சனை என்பது பலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையாக மாத்திரம் நாம் எடுக்க முடியாது. அது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒரு பிரச்சனை. எனவே அந்த பிரச்சனையை பற்றிய தெளிவு விளக்கம் நிறைய எங்கள் சமுதாயத்திற்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே தெளிவுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக நாம் முதலாவது பலஸ்தீன் அப்படி என்று சொல்லி அறியப்படக்கூடிய அந்த பிரதேசத்திலே என்ன பிரச்சனை நடக்கிறது என்கின்ற அடிப்படை தெளிவில்லாத மக்களும் நிறைய பேர் என் சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே என்ன பிரச்சனை நடக்கிறது என்கின்ற அந்த தெளிவும் இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்னொரு வகையில் சொல்ல போனால் அது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனையாக இல்லாமல் பல இடங்களில் எப்படி பிரச்சனைகள் நடக்கிறதோ அது போன்ற ஒரு பிரச்சனை என்றது போன்ற நினைவில் உள்ள நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டுடைய பிரச்சனையை கவனிப்பதற்கே நமக்கு என்னது நேரம் இல்லை, இன்னொரு நாட்டுடைய பிரச்சனையை நாம் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக எழுதக்கூடிய பேசக்கூடியவர்களெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அட்லீஸ்ட் அதாவது கலியத் இஹ்சாஸ், ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிரச்சனையாக கூட அவங்க என்ன செய்யறதை எடுக்கல. ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனையாக கூட, அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட என்ன செய்யற எடுக்கல. மனிதன் தீர்வு காண்பது, படிப்பது, தெரிந்து கொள்வது இரண்டாவது. உணர்வுக்கென்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை நடந்தோடனே அந்த உணர்வு என்ன செய்யும், நம்மளை அதை பாதிக்கும். அந்த அளவிலான ஒரு பிரச்சனையாக கூட எடுக்காத மக்கள் நிறைய என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மன் மாத்த வலம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுபத்தி மினன் நிஃபாக். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. யார் யுத்தம் செய்யவில்லையோ, யுத்தம் பற்றி தன் மனதோடு பேசிக்கொள்ளவில்லையோ, அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய உணர்விலே அநியாயம் இழைக்கப்படுகின்ற சமுதாயத்துக்கு எதிராக நான் போராட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த பிரச்சனை தீராதா என்கின்ற ஒரு ஆசை என்ன செய்யணும், இருக்கணும். அதனால சொல்றேன், அது உணர்வு ரீதியான பிரச்சனையாவது என்ன செய்யணும், எங்களால் எவ்வளவு முடிந்ததோ அந்த அளவுக்காவது என்ன செய்ய வேண்டும், அது இருக்க வேண்டும். இந்த இடத்திலே பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் அது சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு நேரடியாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விஷயத்துக்கு வருகிறோம். அதற்கு வருவதற்கு முன்னால் உங்களிடத்துல எல்லாம் ஒரு கேள்வி. மஸ்ஜிதுல் அக்ஸால இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க இருந்தா அது கொஞ்சம் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. இப்ப நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் என்ன நடக்குதுன்னு தலைப்பு போட்ட உடனேயே அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச மக்களும் என்ன செய்வாங்க, இருக்கலாம். அதனால என்ன பிரச்சனை நடக்கிறது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரைட், அது பிரச்சனை இல்ல, தீர்வு. என்ன பிரச்சனை நடந்தது? சரி, அதை செக் பண்ணி உள்ள எடுக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு விடல, பள்ளிக்குள்ளே என்ன செய்யல, விடவில்லை. ரைட், வேற ஆயுதங்கள் கொண்டு போறாங்க சொல்லிட்டு மெட்டல் பள்ளிவாசல்ல பூட்டி வச்சிட்டு அப்புறம் மெட்டல் டிடெக்டர் பொருத்தி. சரி, எத்தனை நாளா இந்த பிரச்சனை நடந்தது? ஒரு மாதம். வேற இல்ல, பல வருஷமா நடக்குது. ஆனா இப்ப நான் சொல்றேன், இப்ப சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா நடந்தது அப்படின்னு. மன்னர் சல்மான் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அது என்ன செஞ்சது, தீர்வுக்கு வந்தது. சரி, இப்படி ஒரு அளவு உங்களுக்கு என்ன செய்யுது, செய்திகள் வந்திருக்குது. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நான் முதல்ல உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன்.
அதுக்கு பின்னால மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எங்களுடைய பாரம்பரியம் சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸால என்ன நடக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு இப்ப என்ன செஞ்சிருக்குது, தெரிஞ்சிருக்குது. ஆனா எப்படியோ நமக்கு தவறான தகவல் சரியான தகவல் எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், அதுல மிக்ஸ் ஆகி இருக்கும். முதல் விஷயம், தீர்வு மன்னர் சல்மான் வந்து போன் பண்ணதுனால தீர்வு வந்ததெல்லாம் பொய். விளங்கிட்டா? அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்னது அதுக்கு இல்லை, அதுக்கான எந்த விதமான அடிப்படையும் இல்லை. அவங்களோட உள்ளத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், இதுக்கு தீர்வு காணணும் எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அந்த உணர்வை நாங்க என்ன செய்யல, நாங்க பேச வரவில்லை. ஆனால் ஒரு போன் காலால இது முடிஞ்சதுன்னு சொல்றது என்னது, அது போய் நம்ம சரியோ நம்ம எதாக இருந்தாலும் சரி உண்மையை மட்டும் என்ன செய்யணும், நம்ம பேச வேண்டும். அவர்கிட்ட வந்து அது இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனையை பற்றி பேசி இருக்கலாம், இப்படி நடக்குது அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், பேசி இருக்கலாம். ஆனா தீர்வு அதனால வந்துதான்னு கேட்டால் ஒரு நாள் அதனால என்ன செய்யல, தீர்வு வரவில்லை. வரவும் முடிகிற அமைப்புல அந்த பிரச்சனை இல்லை நம்ம பார்த்தாலே விளங்கும். இது ஒரு போன் கால்ல முடிகிற பிரச்சனை இல்லை என்பதை, அந்த பிரச்சனையை யார் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தெரியும் இது அந்த பிரச்சனை என்னது அப்படி முடியாது அப்படி என்பது தெரியும். அதனால நம்ம இது எப்படி எடுக்கலாம் என்றால், இந்த சமுதாயத்துடைய நல்ல மன்னர்களுடைய நல்ல ஆட்சியாளர்களுடைய அந்த ஒரு விதமான என்னது தாகமும் அதுல இருக்கலாம். அதே நேரம் இதனுடைய 100% பங்கு அந்த மக்கள் அங்க போராடினார்களே மொராபித்தூன் வணங்கிட்டா அல் மக்தசி சொல்றாங்களே, அந்த குதுஸ்வாசிகளுடைய பங்கு தான் இதுல 190% பங்கு. மற்ற மக்களுடைய பங்கு என்னன்னா அழுத்தம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அழுத்தங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. இப்போ உத்தியோகபூர்வமாக இவரால தான் திறக்கப்பட்டது, இவரால தான் நடந்தது நம்ம யாருக்காவது சேர்க்கிறதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஆதாரம் இருக்கணும். இவரால தான் அந்த பிரச்சனை என்ன செஞ்சது டோட்டலாக முடிஞ்சது அப்படி என்று சொல்றதுக்கு ஆதாரம் என்ன செய்யணும் இருக்கணும். அதாவது 1000 பேர் போராடிக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் போராடிக்கின்ற நேரத்தில், பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்படுற நேரத்தில், பலர் சிறை செல்கிற நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இவரால தான் என்ன செஞ்சது பிரச்சனை முடிஞ்சது என்று சொல்றதுன்றது ஒரு வகையில் என்னது அநியாயமும் தான். சரியா? அதுக்கான எந்த ஆதாரமும் என்னது இல்லை. ஆனா உணர்வுபூர்வமா அப்படி ஒரு செய்தி என்ன செஞ்சது சில முக்கியமான மீடியாக்களால் கூட பரத்தப்பட்டது. ஆனா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல் விஷயம் பிரச்சனை என்ன, நான் இன்ஷா அல்லாஹ் பாரம்பரியம் சம்பந்தமான விஷயங்களை பின்னால நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். நம்ம பிரச்சனை என்ன அப்படி என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸா தான் யூதர்களுடைய டார்கெட். என்றையிலிருந்தும் என்ன யூதர்களுடைய மெயினான டார்கெட் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா தான். குறிப்பாக குதுஸ், மதீனத்துல் குதுஸ், குதுஸ் என்ற அந்த பிரதேசம் தான் யூதர்களுடைய முக்கிய இலக்கு. மற்ற பிரதேசங்கள் யூதர்களை கொண்டு வந்து அவங்க இருத்தினாலும் அவங்களுடைய முக்கிய இலக்கு எது, குதுஸ், மதீனத்துல் குதுஸ். குதுஸ் சிட்டி தான் என்னது மிக பிரதானமான இலக்கு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏண்டா பலஸ்தீன் அவங்க செலக்ட் பண்றாங்கன்னா எதை வச்சு செலக்ட் பண்றாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை வச்சு தான் பலஸ்தீன் என்ன செய்யறாங்க செலக்ட் பண்றாங்க. யூதர்கள் வந்து செலக்ட் பண்ற நேரத்தில் கூட நம்ம அர்ஜென்டினா போமா அங்க போமா இங்க போமா டிஸ்கஸ் பண்ணி கடைசியில முடிவாக என்னது பலஸ்தீனுக்குள்ளதான் நம்ம நாட்டை உருவாக்கணும் என்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியாக இருந்த ஒரு காரணமாக இருந்த பகுதி அது இந்த என்னது பைத்துல் மக்திஸ். விளங்கிட்டா? இதுதான் அவங்களுக்கு காரணமாக இருந்தது. நமது பூர்வீக பூமி அப்படி இப்படி சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க அவங்க வராங்க. எனவே பின்னணி வந்து அவருடைய இலக்கு இதுதான். ஆனால் அந்த இலக்குக்குள்ள அவர்களுக்கு போவதற்கு எல்லா வகையிலையும் இறைவன் எல்லோரையும் வச்சு என்ன செஞ்சான் தடுத்து கண்டிக்கிறான். எல்லா வகையிலையும் இறைவன் எல்லோரையும் வைத்து என்ன செய்யறான் தடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா குஃபுர்ல இருக்கிற நேரத்தில் கூட இந்த உதவியை தன் பள்ளி வாயிலுக்கு அல்லாஹ் என்ன செய்வான். உதாரணமாக மக்கா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் யானைப்படை, அப்ரஹாவுடைய யானைப்படை வந்து என்னது தாக்கம் செலுத்துவதற்கு வரலாற்றில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி. அப்ப நேரத்தில் அந்த மக்கள் ஒதுங்கினாலும் கூட இறைவன் என்ன செய்யறான், 360 சிலை இருக்கிற நேரத்தில் கூட அதை என்ன செய்யறான் அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாதுகாத்தானா இல்லையா, பாதுகாத்தான். அப்ப அல்லாஹு தஆலா தனது ஹரமை, தனது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்துல பல விஷயங்களை வச்சு என்ன செய்வான் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்றைக்கு சர்வதேசமும் உண்மையிலேயே தெளிவாக சொல்வதாக இருந்தால் யுஎன்ஓ என்ற ஒன்று, அதாவது இந்த என்னது இந்த உம்மமுல் முத்தஹிதா ஐநா சபை என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டதுடைய பின்னணி என்று நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு இடம் கொடுக்கிறது தான். நல்லா ஒரு மனிதன், அதாவது யுஎன்ஓவால சமுதாயத்துக்கு நலவு நடக்குது, கெடுதிகள் நடக்க 1000 நடப்போம், நலவு நடக்குது மறுக்கல. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எடுத்த பெஸ்ட் தீர்மானம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் இது யூதர்களுக்கு பலஸ்தீன்ல ஒரு இடத்தை நிறுவியதான். வேற என்ன அவன் செஞ்சான்? ஆனா அவனால கூட சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா வச்சான். என்னன்னு சொன்னால் இந்த பைத்துல் மக்திஸ் வந்து உங்களுக்கு தான் உரிமை என்று சொல்ற இடத்துக்கு அவனை என்ன செய்யல, அவனால சொல்ல முடியல. அதுக்கு ஏத்த மாதிரியான வேலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருடைய பலகீனத்தின் மூலமோ வெற்றியின் மூலமோ
தோல்வியின் மூலமோ வெற்றியின் மூலமோ பலத்தின் மூலமோ அல்லாஹ் அதை என்ன செய்வான் செஞ்சுக்கொள்ளும். அதான் இன்னல்லாஹ லா யுஐது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், கெட்ட மனிதரை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன செய்வான், உறுதிப்படுத்துவான் என்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்களால என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இந்த பைத்துல் மக்திஸுக்குள்ள அடந்தேற முடியல, உள்ள நுழைய என்ன செய்யல முடியல. அதுக்கு முதல் பிரச்சனையாக இருப்பது, நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்கே உள்ள போராளிகள் அல்ல. இவ்வளவு நாட்டுக்குள்ள அடந்தேறி வந்து முழு பலஸ்தீனையும் கைக்குள்ள பிடிச்சவனுக்கு பைத்துல் மக்திஸுக்குள்ள போறன்றது ஒரு பெரிய வேலையா? நாட்டையே முழுசா பிடிச்சான். இன்றைக்கு பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இல்லையே, சுல்தான் பலஸ்தீனியா, அவ்வளவுதான். ஒரு அதிகாரம் வழங்கப்பட்ட பிரதேசங்கள், அதாவது சுயேட்சையாக இயங்குவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட பிரதேசம், இவ்வளவுதான். பலஸ்தீன் ஒரு நாடு இல்லை. அப்ப நாடு இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பைத்துல் மக்திஸுக்குள்ள அவனுக்கு ஏன் நுழைய எல்லாம் இருக்குது? நினைச்சு பாருங்க, இவ்வளவு செஞ்சவனுக்கு இது ஏன் செய்யலாது? அப்படி என்றால் நீ எதை வச்சு உனக்கு அங்கீகாரம் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டுச்சோ, எதை வச்சு உனக்கு நாடு வழங்கப்பட்டுச்சோ, அவனை வச்சு இறைவன் என்ன செய்யறான், அவனும் விரும்புறான், பைத்துல் மக்திஸை கொடுத்துட்டு அவனும் விரும்புறான். ஆனால் அவனால கூட பேச முடியவில்லையே. நடிச்சே ஆகணும் உலகத்துல. அதாவது கெட்டவனா இருந்தா தெளிவா கெட்டவன் அறிவிச்சவனுக்கு அவன் கொலை செய்யலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். நடிச்சுட்டான்னு வைங்களே, அவன் என்ன செய்யணும், சுபகுக்கு வந்து விரும்பியோ விரும்பாமல எழும்பித்தான் ஆகணும். நடிச்சா வழங்கிட்டா நான் வந்து தக்குவாதாரி பெரிய இறையச்சம் உள்ள ஒருத்தர் நடிக்கிறாருன்னு வைங்களே உதாரணமா, அவர் இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது, எழும்பித்தான் என்னது ஆகணும். முனாஃபிக்குடைய பிரச்சனை அது. இதே பிரச்சனை தான் இந்த யுஎன் போன்றவர்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. இல்லைன்னு அவர்களுடைய விருப்பம் அதுதான், எப்படியாவது விட்டுறணுன்றதான். ஆனா செய்யல. ஏன்? சர்வதேச சட்ட அடிப்படையில் இடம் வழங்கி இருக்குது உங்களுக்கு. நீங்க 1948 வரைக்கும் எதையெல்லாம் ஆக்கிரமிச்சீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு சொந்தம், மேலதிகமானவர்கள் சொந்தம் இல்லை என்று சொல்லி சமாதான உடன்படிக்கை செய்ய வச்சு தான் இந்த சுயேட்சை என்ற பகுதியை பலஸ்தீனர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. கொடுத்தவர்களால் இப்ப என்ன பிரச்சனைனா, சட்டப்படியே நடந்திருக்கும் இப்ப எல்லாம். எனவே பைத்துல் மக்திஸை என்ன செய்ய முடியாது, சட்டப்படி பேசினா கொடுக்க முடியாது. அவர்களும் தலையிட வேண்டி இருக்கு இந்த பிரச்சனையில, அவர்களும் தலையிட வேண்டி இருக்கு. சர்வதேச சமுதாயத்துடைய அழுத்தம் பெதுக்கு என்ன செய்து இருக்குது. இதனால இவர்களால எவ்வளவு ட்ரை பண்றாங்க நினைச்சுக்கல முடியாது. சரி, சர்வதேச சமூகம் கூட மௌனமா இருந்துற வாய்ப்பு இருக்குது. எப்ப அந்த குதுஸ்ல உள்ள மக்கள் இருக்கிறாங்களா, சிட்டியில் உள்ள மக்கள், அவங்க சரி போனா போது எத்தனை தாளாக்கு தான் போராடுறது, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மௌத்தாகிட்டு, ஆயிரக்கணக்கான பேர் விதவையாகிட்டோம், இதுக்கு பிறகு நம்ம என்ன போராடுறது என்று அந்த சுமூதில் இருந்து அந்த உறுதியில் இருந்து அவங்க விலகி கொண்டாங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன செஞ்சிடும் இந்த சர்வதேச சமூகம், ரைட்டு அவங்களா தான் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கை அப்படி இப்படி வந்து எதாவது முடிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரியான பல முயற்சிகளை இவர்கள் காலத்துக்கு காலம் செய்யறாங்க. செஞ்சதுல இவ்வளோ அநியாயம் பண்ணால் மஜ்ஜரா பெரிய படுகொலையை, பெரிய ஒரு படுகொலையை அந்த பள்ளியில் என்ன செஞ்சது நடந்தது. பல காலகட்டங்களில் படுகொலைகள் செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. கேமரா மீடியா மேன் வீடியோ எடுக்கிற கட்டத்தில் மட்டும் நீங்க காண்றதுகள் இப்படி இருக்கிறதுடா, அவனை கேமராக்கு படாத எவ்வளவு இருக்கும், பிடிச்சிட்டு இழுத்து போறது வந்து அவன் யூதர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்ட கொடுமையோட ஒப்பிடுகிற நேரத்தில் அது கொஞ்சம் நாம. அப்ப கேமரா விலகினா எப்படி இருக்கும்? அந்த மீடியாவுக்காக வேண்டி தான் என்ன செய்யறான், பிரஸுக்காக வேண்டி அது இதுக்காக வேண்டி தான் பேசாம என்ன செய்யறான், சில கொடுமைகளை அதுவும் அந்த கேமராக்கள்ல வந்து ஆங்காங்க பட்டவைகள் தான். அப்ப அது இல்லாத நேரத்தில் என்ன நடக்குன்னு பார்த்து. அப்படி இருந்தும் எங்களுக்கு இப்ப தேவை என்ன, வெளியுள்ள முஸ்லிம்களுக்கு தேவை அந்த குதுசை சூழ உள்ள மக்களுடைய உறுதி. புரிஞ்சுக்கங்க, குதுசை சூழ மக்கள் இருக்கிறாங்களே அந்த குதுஸ் பிரதேசத்தில், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சூழ, அவர்களுடைய உறுதி தான் யாருக்கு இப்ப தேவை, எங்களுக்கு தேவை. என்ற பிரச்சனையை வந்து அந்த களத்தில் இருந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க யாரு, அவங்க தான். அப்ப அவர்களுடைய உறுதி தான் எங்களுக்கு மிக தேவை. அப்ப நம்ம அடிக்கடி என்ன துவா கேட்கணும், அவங்களுக்கு யா அல்லாஹ் சப்பித் அக்தாபஹும், அவங்களுடைய கால்களை என்ன செய், உறுதிப்படுத்து, அவங்களுடைய நெஞ்சில ஒரு திடத்தை என்ன செய், கொடு, ஈமான கொடு, உன்னோட உதவி அவர்களுக்கு என்னது கொடு என்ற உதவி நம்மகிட்ட துவா நிறைய இருக்கும். விளங்கிட்டா? அதாவது உண்மையிலே பலஸ்தீன பிரச்சனை என்பது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரச்சனை என்பது ஒரு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்றா எங்களுக்கு முதலாவது தேவை அவர்களுடைய உறுதி தான். சர்வதேச சமுதாயத்தை சொல்றேன், இப்ப சர்வதேச சட்ட அடிப்படையில உள்ளுக்கு அவனுக்கு நுழைய இயலாது. அந்த சட்டமே அவனை பாதுகாக்குது. இப்ப அதான் முஸ்லீம்கிட்ட சட்டம் அல்ல, அந்நியர்களாலேயே போடப்பட்ட சட்டமே அவனை பாதுகாக்குது, உள்ளுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது பாதுகாக்குது. சரியா? இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சட்டத்தை அவன் எப்ப விலக்கிக் கொள்வான், இவங்களுடைய உறுதி என்னது குறையுமாக இருந்தால் விலக்கிக் கொள்வார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த பள்ளிக்கான ஒரு உணர்வு போராட்டத்தை அல்லாஹ் கொடுத்திக்கிறான். அவங்க எல்லாம் பெரிய சஹாபாக்கள் மாதிரி மார்க்கப்பட்டுள்ளவர்கள் காண முடியாது, நீங்க பார்த்தாலே விளங்கிட்டான். அங்க வேற வேற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு மார்க்கத்துக்குரிய ஒரு போராட்டம் என்று வார நேரத்தில் அவர்களுடைய தியாகத்தை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஏன்னா பிறந்ததிலிருந்தே இந்த வேட்டு சத்தங்கள்லையும் இந்த குண்டு சத்தங்கள்லையும் இதுல அவங்க வளர்றாங்க. வளர்ந்தவர்களுக்கு இது ஒரு பழகி போன ஒரு அம்சமாகவும் போராட்டம் என்ன செய்யுது, இயல்பான ஒன்றாக மாறி அல்லாஹ் அந்த உறுதியை அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திக்கிறான். சில மார்க்கப்பட்டுள்ளவர்கள் ஓட வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான கட்டங்கள்ல ஓட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அல்லாஹ் அவங்கள்ட்ட அந்த ஒரு உணர்வை கொடுத்து அதை பாதுகாக்க வைக்கிறான். அவர்களுடைய அந்த போராட்டம் இல்லை என்று வைங்க, அவர்கள் அதை புரிஞ்சு விளங்கி அந்த போராட்டத்தை, மக்கள் போராட்டம், ஆயுத போராட்டம் இல்லையே, அந்த பெரும் திரளான மக்களுடைய போராட்டம் இல்லை என்றாலே என்றைக்கோ என்ன செஞ்சிடும், அது போயிடும். எனவே மக்கள் பலம் என்றது, ஈமானியத்தோடு சம்பந்தப்பட்ட மக்கள் பலம் என்பது ஒரு பெரிய ஒரு பலம். இப்ப புரிஞ்சுக்கங்க, சர்வதேச சட்டமும் அதை எப்படி பாதுகாக்குதுன்னா பின்னால சொல்றேன், பாதுகாக்குது. இந்த மக்களுடைய உறுதி அவர்களுக்கு அசைக்க முடியும். உறுதினா 10-20 பேர் இருந்தா போட்டு முடிச்சிருவாங்க. லட்சக்கணக்கான மக்களுடைய வருகையும் அதுல இருப்பதனால எதுவுமே என்ன செய்ய முடியவில்லை. இது ஒரு விஷயம். சரி, என்ன செய்யறாங்க அவங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வேண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரமட்டமாக்கணும். அவர்களுடைய பிளான் அதுதான். அதுல ஹைக்கல் சுலைமான், டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்று சொல்லி ஒரு வணக்க ஸ்தலத்தை என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அவர்களுடைய இலட்சியம். அந்த இலட்சியத்தை செய்வதற்கு முடியல அவர்களால். இப்ப என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால், இந்த டெம்பிள் ஆஃப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இப்படி ஒரு இது ஏற்படுத்தணும் என்று சொல்றாங்களே, அவங்களோட தௌராத்து அதை சொல்லுதா அப்படின்னு பார்த்தால் அவர்கள் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? தௌராத்து மஸ்ஜிதுல் அக்ஸா பத்தி பேசுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது டெம்பிள் ஆஃப் சுலைமான பத்தி பேசி, இது வேற அது வேற, இது வேற அது வேற என்ற. ஆனால் தெளிவாக உண்மையான நேர்மையானவர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால், நம்ம மஸ்ஜிதுல் அக்ஸா சொல்ற அதைத்தான் அவர்களுடைய வேதமும் என்ன செய்து பேசுகிறது. உடைச்சல இதுதான் இடம் என்றுதான் பேசுதே தவிர இன்னொன்று உடைச்சு புதுசா கட்டி அதெல்லாம் இல்லை. இப்ப பிரச்சனை என்ன, அது டெவலப் ஆயிருக்கு. அந்த இடம் டெவலப் ஆனதெல்லாம் யாரால டெவலப் ஆயிடுச்சு? முஸ்லிம் ஆட்சியாளர்களால. உமர் ரலியல்லாஹு காலத்துல, அதுக்கு பின்னர் அப்பாசிய காலத்துல, அதுக்கு பின்னர் ஃபாத்திமியோட காலத்துல, இப்படி உஸ்மானியர்களுடைய காலத்தில் இப்படி இந்த ஆட்சியாளர்களால் என்ன செஞ்சுக்குது, நிறைய டெவலப் ஆகி, அப்ப அந்த டெவலப்மெண்ட்ல அவனுடைய கால பகுதியோட ஒப்பிட்டு அதெல்லாம் இல்லாமக்கணுமே. அப்ப அதனால அவனுக்கு அது ஒரு மேட்டரே இல்லை. அதெல்லாம் ஏதாவது அடிச்சு புனித பிரதேசமாக அது இருந்தாலும் கூட அது ஒரு மேட்டரே இல்லை. சரி, இதனால அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், பள்ளிக்கு கீழே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட சுரங்கங்கள் பள்ளியை சூழ ஏற்படுத்திக்கிறான். 20க்கு இந்த சுரங்கங்களை ஏற்படுத்தின அது முறை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தன் சுரங்கத்தை ஏற்படுத்துறான்டா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணுமே. அவன் முழுமையான ரீசன் என்ன சொல்றான்டா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல கட்டப்பட்ட அதற்குரிய ஏதாவது ஆதார்கள், அதாவது என்ன தொல்பொருள்கள் ஏதாவது கிடைக்குதா, பழைய பொருட்கள் ஏதாவது கிடைக்குதான்னு நாங்க என்ன செய்யறோம், அங்க தேடுறோம். இதுவரைக்கும் எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கவில்லை. அப்படி என்றதான் உண்மை. இதுவரைக்கும் கிடைக்கல. அதை சொல்லித்தான் என்ன செய்யறான், சுரங்கங்கள் எல்லாம் தோண்டுகிறான். இப்ப ஆங்காங்க ஏதாவது பிரச்சனை போட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதி எப்படியாவது கொஞ்சம் இதுவரைக்கும் கொஞ்சம் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சமா பிடிச்சாச்சு அதை. ஆனால் அது சட்டப்படியாக பிடிக்க கூடாத ஒரு இடம். இதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்ம அந்த மான்மீக பாரம்பரியம் சம்பந்தமான விஷயம் கடைசிக்கு வருவோம். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி அந்த இடத்துக்கு வருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்குது. என்ன அப்படி என்று சொன்னால், இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யூதர்கள் பலஸ்தீன் என்ற அந்த ஒரு இடத்துல, சரியா, ஜோர்தான், வடக்குல லெபனான் இருக்குது, வணங்கிட்டா, கிழக்குல ஜோர்தான் இருக்குது. வடக்குல லெபனான், கிழக்குல ஜோர்தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மத்திய தரை கடல் என்ன செய்யுது இருக்குது. இந்த ஓரத்தில் உள்ள பிரதேசம் தான் என்ன, பலஸ்தீன். இந்த பலஸ்தீன்ல எப்படியாவது யூதர்களை வைக்கணும் என்றது பிரிட்டிஷுடைய திட்டம். வணங்கிட்டா, பிரிட்டிஷ் இருக்கும் பிரிட்டிஷ் காலனித்துவம் செய்து கொண்டிருந்த காலம் இருக்குது. எதுல, அந்த பலஸ்தீன். அந்த கால பகுதிக்குள்ள என்ன செய்யறான், பலஸ்தீனர்களை, அந்த யூதர்களை கூடுதலாக அங்க கொண்டு என்ன செஞ்சான், இருக்க வச்சான். கூடுதலாக அவர்களை கொண்டு இந்த இருக்க வச்சான். எப்ப இவர்களுடைய இது ஆரம்பிக்குது, 1800 சச்சங்கள்ட கடைசியில கிட்டத்தட்ட, அதாவது வரலாறு ரீதியாக சொல்ல போனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 யூதர்கள், ஒரு 100-200 யூதர்கள் வேணுமென என்ன செஞ்சிருக்கலாம், அந்த பிரதேசத்துல இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால 900கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 முதலாவது ஆள் வருகை, அவ்வளவுதான், ஆள் வருகை. இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நுழைஞ்சவங்க கடைசியில மக்களுக்கு விளங்குது, நிலத்தை வாங்குறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, வாராங்கன்றதுனால ஒரு பெரிய புரட்சி என்ன செய்யறாங்க,
1930 சச்சங்கள் என்ன செய்றாங்க, ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தின நேரத்துக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 1948 70 சச்சம் வீதமான பிரதேசங்கள் என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சிடறாங்க. ஒரு சின்ன சமுதாயம் எப்படி இவ்வளவு பிடிச்சது? சர்வதேச சமுதாயத்துடைய பின்னணி ஹெல்ப் இல்லாமலா பிடிச்சது? நிச்சயமாக என்னது, இவர்களுக்கு இந்த இடத்தை என்ன செய்வோம், கொடுப்போம் என்கின்ற ஒரு பிளானோடு பின்னால என்ன செஞ்சு இருந்திருக்கு. அது ஏன் இருந்தது, அது எதன் காரணமாக அந்த இடத்தை கொடுக்க வந்தாங்கன்றது ஒரு பெரிய வரலாறா போயிடும். அப்ப அந்த இடத்தை பிளான் பண்ணி ஒரு சர்வதேச சமுதாயத்துக்கு பின்னால இருந்த USA தான், இதுக்கு பின்னால் இருந்தது பிரிட்டிஷ் தான், இதுக்கு பின்னால் இருந்த ரஷ்யா தான், சந்தேகமே கிடையாது. அந்த இடத்தை அவனுக்கு தருவிக்கணும், விளங்கிட்டா? அப்ப அந்த இடத்தை கொண்டு வந்து அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளவு பெரிய யுத்தம் செஞ்சு அந்த மக்களை எல்லாம் என்ன கீழே போட்டு 70% பிடிக்கிற அளவுக்கு வராங்க. 48 பாருங்க, 47 48 யுஎன் ஆரம்பிச்சு ஒரு சில வருடங்களை என்ன செஞ்சிடறாங்க, பலஸ்தீன் அறிவிச்சாச்சு. அந்த இஸ்ரேலை என்ன செஞ்சாச்சு, நாடாக ஏற்றுக்கொள்ளுது. இஸ்ரேலை ஒரு நாடாக பலஸ்தீனை நாம் என்ன செய்கிறோம், அங்கீகரிக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்றான். இப்ப இதுவரைக்கும் பைத்துல் மக்திஸ் கையில இல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1967 எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு என்ன செஞ்சிடான், இப்படி வந்திக்கிறான். 1967 திருப்பி என்ன செய்யறாங்க, இன்னொன்று சொல்லுவாங்கன்னா அந்த மக்கள் வந்து தெரியாம நிலத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, இப்ப யூதர்களுக்கு வித்தார்கள். அதெல்லாம் பொய் கதை, விளங்கிட்டா? நிலத்தை வித்து நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உத்த நிலத்துல வாங்குறாங்க எல்லாம் ஏக்கர் ரைட்டு, நாடு ஃபுல்லா இப்ப கொண்ட கையில் அப்படி வருமா? நிலத்தை விற்கிறது நடந்திருக்கலாம், அது வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு சப்ஜெக்ட்ன்றது யோசிச்சு பாருங்க. நீங்க நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு சப்ஜெக்டாக அது மாறும். அது தவறான என்னது ஒரு தகவல். வேணுமெண்டா ஒரு நாடு ஒரு நிலத்தை வாங்கினா பரவாயில்ல, சாதாரண நிலத்தை வாங்கினதுனால அந்த அது அவங்களுக்கு போனன்றது பிழை. இது திட்டமிட்ட ஒரு சதி. இப்ப அதுக்கு பின்னால 1967 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், திருப்பி என்ன செய்யறான், அதாவது நாடு இவனுக்குரிய இடத்தை யுஎன் கொடுத்து சரி இது ஓண்ட நாடு இதோட முடிச்சுக்கிறணும் அப்படின்னு எல்லையெல்லாம் போட்ட பின்னால மறுபடியும் என்ன செய்யறான், அவனோட குணத்தை காட்டுற. யூதன் எப்பதான் வாக்கு நிறைவேற்றினது, யூதன் வந்து எப்ப வாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி ஒரு யூதரோட வாராரு, பிரச்சனை ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை. யூதன் ஏண்ட என்றான், சஹாபி ஏண்ட என்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்ட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. யார்கிட்ட? நிலத்தில் உள்ளவருக்கு. அவர்கிட்ட என்னது ஆதாரம் இல்லை, விளங்கிட்டா? அப்ப இந்த டைம்ல இப்ப என்ன செய்யறது, இனி சத்தியம் பண்ண வேண்டியதான். இந்த டைம்ல சத்தியம் பண்ணணும். அப்ப சத்தியம் பண்றதுக்கு சொல்ல சொன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே சத்தியம் பண்ண சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணிட்டு நிலத்தை எடுத்துட்டு போயிடுவான். சத்தியம் பண்ணி அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாவனா அதை அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவான், அவன் செஞ்சிருவான். அதனால சத்தியமெல்லாம் இவனுக்கு சரி வராத ஒரு அம்சம். யூதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே 10 யூதர்கள் ஒரேடியா இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா டோட்டல் யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கண்ணா. 10 யூதன் இஸ்லாத்துக்கு வருவாங்கடா, முழு யூதர்களும் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றுல சூரான காலத்துல படிக்கிற டைம்ல யூதர் இஸ்லாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக குறையும். அப்படிதான் யூதர்களுடைய சிச்சுவேஷன் இருக்கும். அப்ப வாக்க நிறைவேற்றதே இல்லை, இன்றைக்கு நிறைவேற்ற மாட்டான். 1967 நடந்த அந்த இதுல வந்து அதுக்கு பிறகு 1967 அந்த நடந்த யுத்தங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யறான்டா, டோட்டல் பலஸ்தீனை பிடிச்சிருவான். எப்படி புரிஞ்சுக்கணும், டோட்டல் பலஸ்தீன் என்ன செஞ்சிடறான், பிடிச்சிடறான். இன்றைக்கு பலஸ்தீன் அப்படி என்று சொல்லக்கூடிய பகுதியாக எது இருக்குது அப்படி என்று சொன்னால், ஒன்று வெஸ்ட் பேங்க், அடுத்தது காசா, அதஃபத்துல் கர்பியான்னு சொல்லுவார்கள். அடுத்தது காசான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது கிதா உகஸா. இவ்வளவுதான் இருக்குது. ரெண்டையும் பாத்தீங்கன்னா பலஸ்தீனம் எப்ப இப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு துண்டு இருக்கும், இங்க ஒரு துண்டு இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி ஒரு துண்டு, இப்படி ஒரு துண்டு இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்ன, இஸ்ரவேல் அவர்களா வச்சிக்கக்கூடிய என்னது ஆக்கிரமிப்பு சமுதாயத்துடைய இது. இங்க ஒரு பகுதி, இங்க ஒரு பகுதி, இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த பகுதி எல்லாத்தையும் பிடிச்சிடுறான், எல்லாத்தையும் என்ன செய்யறான், பிடிச்சிடுறான். பிடிச்சு என்ன செய்ய, யூதர்கள் இருக்கணுமே அங்க, ஒரு வீக் அங்க இருக்கு, அங்க யூதர்கள் இல்லையே. இப்ப யூதர்களை கொண்டு வந்து என்ன செய்யறான், குடியேற்றுறான். முஸ்தௌதனாத் அங்க வந்து என்ன செய்யறான், அவர்களை வந்து குடியேற்றுறான். குடியேற்றினா எல்லா மக்களும் வருவாங்களா, வரமாட்டாங்க. இந்த குடியேற்ற பிரச்சனை இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற டைம்ல தான் அப்ப இப்ப குதுஸ் யார கையில போயிருக்கு, இப்படி பிடிச்சா விளங்கிட்டா அவருடைய கையில தான் என்ன செய்யும், போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் ஐநா வந்து இதுல தலையிட்டு அப்படி இப்படி தலையிட்டு பேர இப்போ கடைசியில் 1990 வந்து சமாதான ஒப்பந்தம் எல்லாம் நடந்து, அதாவது இப்ப என்ன செய்யணும், இந்த வேலை செஞ்ச எதுக்காக வேண்டியன்னா இஸ்ரவேலை இன்னும் அங்கீகரிக்கல். அங்குள்ள போராட்ட குழுக்கள் முக்கியமான நிறைய போராட்ட குழு இருந்துச்சு. முக்கியமான 2 போராட்ட குழு எது, ஹமாஸ், அடுத்தது அல் ஃபத்ஹ். இதுதான் பிரபல்யம், மத்த நிறைய இருக்குது. அல் ஃபத்ஹ்
இந்த ரெண்டு இப்ப இந்த அல்பத்தா அங்கீகரிச்சா தானே, இப்ப அவங்க அங்கீகரிக்கலையே, அவங்க அங்கீகரிச்சா தானே வாய்க்குள்ள போடலாம். அதுக்காக வேண்டி தான் எல்லாத்தையும் பிடிச்சது. அதுக்கு பிறகு நாடகம் நடக்குது. என்ன சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நடந்தது, நாங்க அதை நாடாக அங்கீகரிக்கிறோம். எது அல்பத்தா ஏற்றுக்கொள்ளுது. எதை இஸ்ரேலை வந்து நாடா எது என்ன நிபந்தனையோட இங்கிருந்து என்ன செஞ்சிடணும், அந்த பிடிச்ச பகுதிக்கு நான் சொன்ன 2 பகுதி காட்டின இதுல இருந்து எல்லாம் நீங்க என்ன செஞ்சிடணும், வெளியே போய்விட வேண்டும். அந்த வெளியே போறது முழுமையா போனாங்களான்னு கேட்டா இல்ல. இது உங்களுக்கு தனியான பகுதி, நீங்க மட்டும் என்னது நிர்வகிக்கிற பகுதி. இன்னென்ன பகுதியில் நாங்களும் நீங்களும் என்னது நிர்வகிக்கிற பகுதி. இப்படி எல்லாம் வந்து இது அவங்களே இங்க உள்ளுக்கு வந்துட்டு போக முடிஞ்ச ரூட் இதெல்லாம் வச்சாச்சு. இப்ப இதுக்கு வெஸ்ட் பேங்க் ஏன் சொல்றதுன்னு சொன்னா, ஜோர்தான் இருக்குது, ஜோர்தான், இந்த ஜோர்தான் அந்த அன்னைக்கு வந்து அதாவது என்ன சொல்றது நம்ம டெட் சீ இது, அதான் அதுக்கு பக்கத்து அதுக்கு மேற்கில் இருக்கிறது. இது மேற்கில் இருந்தா அப்ப என்னது வெஸ்ட் பேங்க், அதனால வெஸ்ட் பேங்க் அதுக்கு சொல்றது. அப்ப இந்த பகுதி அந்த பேர்ல தான் அதுக்கு வெஸ்ட் பேங்க் வந்து தவிர மற்றபடி இதுக்கு இல்ல. இப்ப இந்த பகுதி இவங்களோட கைக்கு வந்தாச்சு. அதுக்கு பின்னால கூட குதுஸ் என்ற அந்த சிட்டி இருக்குது, அதுல அடந்தேறி என்ன செஞ்சிடறான், முதலாம் மேற்க பிடிச்சிக்கிறான். அது வரைக்கும் பாருங்க, குதுசுடைய மேற்க பிடிச்சிக்கிறான், குதுசுடைய கிழக்கு இருக்குது. இது யாருடைய கையில் இருந்தது, ஜோர்தான். கிழக்குடைய அந்த அதாவது குதுசுடைய அந்த பகுதி வந்து ஜோர்தானுடைய நேரடி நிர்வாகத்துக்கு என்ன செஞ்சது இருந்தது. அது பூரா அதை என்ன செஞ்சிடறான். இதுக்கு எதுக்கு பிறகு இது இந்த ஒப்பந்தம் அடுத்த ஒப்பந்தம் நடந்த பிறகு பலஸ்தீன் இதை ஏத்துக்கங்க, அதை வந்து என்னது இஸ்ரேல் ஏத்துக்கங்கன்னு எல்லாம் நடந்த பிறகு மேற்கு குதுசை என்ன செஞ்சிடறான், பிடிச்சிடுறான். இப்ப இப்படி பிடிச்சிட்டீங்கன்னு சார், குதுசுடைய மேற்கு பகுதி 2 குதுசு இல்லைங்க, கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்னு ஒன்று இல்லை. அந்த மேற்கு குதுசை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறான், அப்புறம் கிழக்கு குதுசை பிடிக்கிறான். ஆனா எல்லா குதுசு தான் கிழக்கு பகுதி இரண்டாவது என்ன செஞ்சிடும், அது யாரை கீழே இருந்தது, ஜோர்தானு கீழே. ஆனால் அந்த நேரத்தில் சர்வதேச சமுதாய தலையெல்லாம் இட்டுக்கிட்டு என்ன குதுசு நீ வந்து 1948 என்ன எக்ரிமெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் பிரச்சனை. இப்ப பாருங்க எங்க வந்துடும், நீ உன்னே நம்ம நாடாக எப்ப அங்கீகரிச்சோம் 1948. அந்த 48 டைம்ல உனக்கு என்னென்ன இருந்துச்சு, அது மட்டும் தான் உண்ட நிலம், மற்றதெல்லாம் உண்ட நிலம் அல்ல. இது அவனுக்கு பேச வச்சுக்கிறான், வேற எதுவும் இல்லை. அதாவது இது சர்வதேச சமுதாயம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உள்ளத்துக்குள்ள அப்படியா இருக்கும். நீ அடி கேமராக்கு படாம அடிதான் அவனுக்கு என்னது இருக்கும். ஆனா சட்டப்படி எதுவும் பேசிக்கல. 1948 நீ எது கை சாத்துட்டு அதுதான் உண்ட இடம், மற்ற இடத்துக்கெல்லாம் நீ போக கூடாது அப்படின்னா இவ்வளவு பிடிச்சிக்கிறது. அது என்ன அது, அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த எலெக்ஷன்ல வார டைம்கள்ல இடக்கடை சத்தம் போட்டது இஸ்ரேலுக்கு எதிராக தான். இவன் சர்வ என்னது எங்களை மதிக்கவில்லை, அது இல்லை அது செய்வேன், இது சும்மா என்னது சவுண்டு போட்டு வந்த பிறகு எல்லாம் தலைகீழ். இப்ப இந்த மாதிரியான நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப இந்த இது வந்துச்சா, பள்ளி நிர்வாகம் எப்படி ஜோர்தானு கீழே இருந்துச்சோ, ஜோர்தான் அவுகாஃபு கீழே இருந்துச்சோ, இந்த வரைக்கும் அதே அவுகாஃபு கீழே தான். எது இந்த பள்ளி நிர்வாகம் சர்வதேச சமுதாயத்துடைய கண்காணிப்புக்கு கீழ். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிர்வாகம் யாரு கீழே இருக்கும், ஜோர்தானுடைய கீழே இருக்கும். இது சர்வதேச சமுதாயத்துடைய அங்கீகாரத்தோடு. இதுதான் யூதனுக்குள்ள பெரிய டைட்டான இடம். எல்லாத்தையும் இழந்தாச்சு, அங்க அவனே சைன் பண்ணிட்டான். ஃபத்தஹ் என்ன செஞ்சது, அல் ஃபத்தஹ் வந்து அல் ஃபத்தஹுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயல்புல என்ன விளங்கும்டா, அவங்க ஆரம்பத்துல போராடினாங்க தான், நிலத்துக்காக உசுர விட்டு அப்படி பல தியாகங்கள் செஞ்சு போராடினாங்க தான். ஆனா இன்றைக்கு நீங்க நல்ல முறையில வாசிச்சீங்கன்னு சொன்னால், படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும், யூதர்கள் டைரக்ட்லி ஆளுகின்ற பகுதி இந்த இஸ்ரேல் என்று அவங்க சொல்லுகின்ற பகுதி, இன்டைரக்டா ஆளுகின்ற பகுதி இந்த வெஸ்ட் பேங்க், அவ்வளவுதான். அது பலஸ்தீன் நல்ல என்று சொல்ற அமைப்புல தான் என்ன செய்யுது, இன்டைரக்டாக. அதாவது இந்த மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறது, அபு மாசின், அவர் இன்டைரக்டாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்ன இது, இந்த வெஸ்ட் பேங்க் என்றதான் சொல்லணும். எல்லா நடவடிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, சரி, இப்ப நான் இந்த ஒரு பகுதியை சொன்னேன். இப்ப விளங்கித்தானே உங்களுக்கு மதீனத்துல் குதுஸ் எப்படி போச்சுன்னு, குதுஸ் சிட்டி. அதை இப்ப கூட நீங்க இந்த மெப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இப்ப இதெல்லாம் இஸ்ரேல் இருக்கும், இது ஃபுல்லா என்ன செய்யும், அதாவது இந்த பலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் இருக்கும். இந்த இடத்துல குதுஸ் சிட்டி வார இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி வந்துட்டு போகும். அவன் என்ன செஞ்சுக்கிறான், வலுக்கட்டாயமாக உள்ளுக்க நுழைஞ்சு அதை எடுத்திருக்கிறான் அர்த்தம். அப்ப எனவே இப்ப குதுஸ் வந்து யாரை கீழே இருக்கு, மதீனத்துல் குதுஸ் இஸ்ரேலை கீழே இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுக்குரியது, சர்வதேச பார்வையில் என்ன செய்யுது, சர்வதேச அதிகாரத்துக்கு கீழ் இருந்துட்டு. இன்னொரு வகையில புரிஞ்சுக்கணும், நீங்க பலஸ்தீனுடைய பிரச்சனையை உள்ளுக்கு சரியா எடுத்தா தான் என்ன நடக்குதுன்னு சரியான செய்யலாம் விளங்கலாம். எங்கெல்லாம் இப்ப நம்ம வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் சில யூதர்கள் என்ன செய்யறாங்க, யூத குடியிருப்புகள் இருக்குது. இஸ்ரேல் என்று சொல்றோமே, அதுல நிறைய பெரிய முஸ்லிம்களுடைய குடியிருப்புகள் இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. பல அதாவது லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறான்.
இப்ப குதிஸ்ல போராடுறதெல்லாம் இஸ்ரேல்ல இருந்து தான். எப்படி இப்ப குதிஸ்ல நடக்கிற போராட்டம் வந்து இஸ்ரேலோட வார்த்தைக்கு தான் சொல்றாங்க. இஸ்ரேலோட வார்த்தையே என்னது நம்ம சொல்லக்கூடாது. இஸ்ரேல் அது பலஸ்தீன் தான், ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன். இப்ப போராடி கொண்டிருக்கிறாங்களே மக்கள், அவங்க பலஸ்தீன், அதாவது இன்றைக்கு இவங்க அங்கீகரிச்சுற பலஸ்தீன் இது போராடல. எங்க இது போராடுறாங்க? இஸ்ரேலுடைய ஆட்சி கீழே தான் என்ன செய்யறாங்க? போராடி கொண்டிருக்கிறாங்க. எனவே இப்ப பலஸ்தீன மக்களுக்கு இப்ப செய்ய முடிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அதுக்கு வரவும் இயலாது. புதுசுக்கு வரவும் இயல. ஏன்னா அவங்க சட்டத்துல எல்லாம் எப்படி போட்டிக்கிறாங்கன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க்ல இருந்தோ காசால இருந்தோ இங்கேக்கு வரக்கூடாது. இங்கேக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வாரவங்க ஒன்றில் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் சுமந்தவர்களாக இருக்கணும், அல்லது அந்த குதுசுக்குள்ள சிட்டியில் உள்ள மக்களாக இருக்கணும். குதுஸ் சிட்டியில் உள்ள மக்களாக. அப்ப இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் யாரு? குதுஸ் சிட்டியில் உள்ள மக்கள். புது சிட்டியில் உள்ள மக்களுடைய போராட்டம். இஸ்ரேலுக்குள்ள தான் இந்த போராட்டம் என்ன செய்து நடக்குது. அப்படின்னா அவனுக்கு என்ன செய்ய முடியாம இருக்கு? இப்ப இந்த அதாவது இறைவன் வந்து கெட்டவர்களை கொண்டே இந்த வாயை என்ன செஞ்சுக்கிறான்? மூடி வச்சுக்கிறான். இப்ப இது அவனுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுக்கு ஒரு அளவு விளங்கணும். சரி, இப்ப கீழ்ப்பகுதிக்கு வாங்க. கீழ்ப்பகுதி என்ன? அது இஸ்ரேலோட, அதாவது இந்த எகிப்தோட ஒட்டிய பகுதி, ஈஜிப்டோட ஒட்டிய பகுதி. ரஃபஹ் என்று சொன்ன ஒரு பிரச்சனை பேசுகிறது. மஹ்பர் ரஃபஹ் என்று சொல்வார்கள். ஈஜிப்டுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ரூட்டாக வச்சிக்கக்கூடிய பகுதி எது? இந்த ரஃபஹ் என்ற அந்த சிட்டியின் ஊடாக போற பாதை. கிட்டத்தட்ட 5 மாநிலங்களாக என்ன செய்யும் இருக்கும். இதுல செல்வாக்கு செலுத்துற அமைப்பது ஹமாஸ். அதுல செல்வாக்கு செலுத்துற அமைப்பது ஃபதஹ். இதுல செல்வாக்கு செலுத்துறது வந்து ஹமாஸ். ஹமாஸ் வந்து உண்மையிலேயே ஹமாஸை வந்து இந்த சர்வதேச உலகம் சரியா பல விமர்சனங்கள் வைக்குது. ஆனா நல்ல முறையில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க சொன்னா அந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த விமர்சனங்கள் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹமாஸ் வந்து தவறுகள் நிறைய செய்யுது. இயக்க வெறி ஹமாஸ்ட இருக்குது. இயக்கம் வந்து வெறி ஒன்று என்ன செய்யுது இருக்குது. இப்ப அதையா நம்ம அங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கிறது. ஹமாஸ் இடத்துல எவ்வளவு இயக்க வெறி இருக்குது. அப்ப நாங்கள் எப்படி இருந்துட்டு அதெல்லாம் அங்க பார்க்கல. அவர்கள் சில பொழுதுகள்ல சில சட்டங்களை மீறுறாங்க, உண்மை. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தால், ஃபத்தஹா ஹமாஸான்னு கேட்டால் ஹமாஸ் தான். அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே என்ன செய்யும்? அது புரிஞ்சுக்கலாம். அந்த பிரதேசம் இருக்குது காசா. இந்த காசால அதாவது ஹமாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல என்ன செய்யல? எலெக்ஷன்ல பொதுவாக கலந்து கொள்ளல. கடைசியாக வைத்த உத்தியோகபூர்வமான எலெக்ஷன்ல ஹமாஸ் கலந்து கொள்ள போறோம்னு சொல்லி. ஏன்னா இது ரெண்டுமே எது கீழே வரும்? அந்த சுல்தான் பலஸ்தீனியா, அதாவது சுயாட்சி செய்வதற்காக வழங்கப்பட்ட அந்த பிரதேசம் ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் ஒரே ஆட்சிக்கு தானே வரணும். ரைட். ஃபத்தஹ் வந்து எப்படி எலெக்ஷன்ல ஈடுபடுதோ, சின்ன சின்ன இயக்கங்கள் ஈடுபட்ட மாதிரி ஹமாஸ் என்ன செய்யுது? இறங்குது. ஹமாஸ் இறங்கின நேரத்தில் அதாவது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பெரும்பான்மையான, நான் நினைக்கிறேன் 70% வீதத்தில் ஹமாஸ் வெற்றி பெறுது. அங்கேயும் இது வெஸ்ட் பேங்குக்கும் இங்கேயும் ஆதரவோட வெற்றி பெறுது. அப்ப சர்வதேச சமுதாயம் என்ன செய்யணும்? யார்கிட்ட ஆட்சியை கொடுத்திருக்கணும்? ஹமாஸ்ட கொடுத்திருக்கணும். எதிர்பார்க்கல இது. அவங்க அவருக்கு முன்னால ஒரு பண்றாங்க என்னது? ஒரு இஸ்தித்லா, ஒரு என்ன சொல்றது, ஒரு சேவை எடுக்கிறாங்க. யார் வெற்றி பெறுவா? அதுக்கு முன்னால குழப்பலாமே. யார் வெற்றி பெறும்? அதாவது இன்னால் தான் வெற்றி போறாண்டா குழப்பம் வராது. சிம்பிளா இப்ப மோடி வந்து வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்னு நம்ம அந்த டைம்ல எல்லாம் நம்ம சிம்பிளா முடிவெடுத்திக்கலாம். மோடி தான் வெற்றி பெறுவார்ன்றதுக்கு ஆதாரம் எந்த குழப்பமும் நடக்கல. எந்த குழப்பமும் நடக்கலன்றதை வச்சே முஸ்லிம்கள் புரிஞ்சுக்க. அதாவது ஒரு சர்வதேச அரசியல் வாசி கொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். யார் மிக கெட்ட ஒரு சமுதாயத்தை கெட்ட ஒருத்தன் வரப்போறான். வெஸ்ட் உலகத்துடைய எதிர்பார்ப்பும் அதுதான், மேற்கத்திய உலகத்துல எதிர்பார்ப்பும் அதுதான். அவன் வார நாட்டில் குழப்பமும் நடக்கல, எலெக்ஷன் நடக்குது, குழப்பம் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் தான் வரப்போறான்னு அர்த்தம். அவன் தான் வரப்போன்னு அர்த்தம். நாங்க கனவு கண்டுட்டிருக்கிறது விளங்கிட்டா. இந்த மாதிரி கனவு காண்றதுக்கு வச்சுக்கிற ஒரு சேனல் தான் அல் ஜசீரா. விளங்கிட்டா? இந்த மாதிரி முஸ்லிம்கள் கனவு காண்றதுக்கு வச்சுக்கிற ஒரு சேனல் தான் அல் ஜசீரா. நீங்க எங்கேயா பார்த்துட்டு அந்த சத்தாம் ஹுசேன் இறங்கிட்டாரு, ஃபீல்ட்ல வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாரு, வந்துட்டு அப்படின்னு நான் முடிஞ்சுதான். அவர் என்னது பங்கர்ல ஒதுங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன அல் ஜசீரால என்ன இதுவரையும் காட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா அது கனவு. விளங்கிட்டா? அது காட்டிட்டு இருந்தது என்னது? நீங்க அங்கதான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். திடீர்னு ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க முடிஞ்சு, தாலிபானுடைய பலம் அப்படி அதெல்லாம் இருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சுதான். ஒரு தாலிபான் என்னடா அறிக்கை என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? நீங்க என்ன அறிக்கை சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி குதுஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி சேனல் உட்கார்ந்துட்டு இருக்குது? நெதன்யாஹு சொல்றாரு நாங்கள் அல் ஜசீராவை தடை செய்ய போறோம் இந்த இஸ்ரேல். அப்ப நீ ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ புறவு தடை செய்யறது வேற. நீ அவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய தியாகி சேனலாக இருந்தா ஏமாத்து. விளங்கிட்டா? நீ வந்து என்ன இது? நான் வந்து இன்றைக்காண்டி பேசல, 2007ஆம் ஆண்டு அல் ஜசீரா பத்தி பேசிக்கிறோம். விளங்கிட்டா? இது வந்து
முஸ்லிம்களுக்கு ஒரு படம் காட்டுவதற்காக வைக்க கூப்பிட்டு ஒரு சேனல், பேர் தாங்கி சேனல், அவ்வளவுதான். நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? முடிஞ்சது இஸ்லாமிய எழுச்சி. இப்ப சிரியால அப்படிதான் காட்டிக்கிட்டு தான், கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது. இப்ப கடைசியில அவர் முடிஞ்சிருவார், நம்ம ஆட்சிக்கு வராது, அந்த மாதிரி தான் காட்டுவான். ஆனா தலைகீழா வேலை நடக்கும். தலைகீழா என்ன செய்யும்? வேலை நடக்கும். என்ன நமக்கு பிரச்சனை? முஸ்லிம்களுக்கு சார்பா 4 செய்தியை வச்சா விளங்கிட்டா, இந்த புதிய தலைமுறையா எலெக்ஷனுக்கு வர முடியும் எப்படின்னா வந்தவர் எப்படின்னா அந்த மாதிரி தான் விளங்கிட்டா. இந்த மாதிரி ஒரு இது காட்டணும்னு நம்ம நினைச்சிடுறது. எல்லா விஷயத்திலும் எங்களோட ஒரு பலகீனம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை நமக்கு இருப்பதனால தான் நம்ம என்ன செஞ்சிடுறோம்? ஏமாந்துடுறோம். அப்ப இதுல அதாவது இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னது அந்த எலெக்ஷன் டைம்ல ஹமாஸ் வந்து அதாவது கணக்கெடுத்து பார்க்கறாங்க, ஹமாஸ் தோல்விதான். பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி மறைச்சிக்கிறாரு, ஹமாஸ் வந்து தோல்விதான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கணக்கு வேணும். குழப்பம் இல்லாம எலெக்ஷனை நடக்க விட்டாங்க. இல்லேண்டா ஆரம்பத்திலேயே குழப்பி இருப்பாங்க. குழப்பம் இல்லாம எலெக்ஷனை நடத்த விட்டு வெற்றி பெற்ற 70 அதுக்கு முந்தி நடக்க முந்தியே இவங்க பாஞ்சி விழுந்து அறிக்கை விட்டாங்க. என்னது? தூய்மையான முறையில் எலெக்ஷன் நடக்குது, எந்த பிரச்சனைகளும் இல்லை, சர்வதேச ரீதியா ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கணுமோ, எந்த சட்ட அமைப்புக்குள்ள நடக்கணுமோ அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது. அதனால இந்த எலெக்ஷனை குறை சொல்ல முடியாதுன்னு பார்த்தா ரிசல்ட் தலையில நடந்துச்சு. இப்ப என்ன செய்யறது? வாபஸ் வாங்கலாமா? அது நாங்கள் காணாத விதத்தில் ஏதோ நடந்தெல்லாம் சொல்லலாமா? இல்ல, ஹமாஸ் வெற்றி பெற்ற பின்னால எந்த இதை குழப்ப அது கொடுக்க முடியாது, இவர் தீவிரவாத ஒரு அமைப்பு, ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு, அதனால என்ன செய்ய முடியாது. ஏன்னா சரி, ஹமாஸ் எப்படி தீவிரவாத அமைப்புன்னு சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரேல் வந்து ஒரு சர்வதேச உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு, அப்படித்தானே? அரபுலகம் அங்கீகரிக்கல, அரபு உலகத்துல சவுதி அரேபியா அங்கீகரிக்கல, இன்ஷா அல்லாஹ் என்றைக்கும் அங்கீகரிக்க சவுதி அரேபியாவோட அரசியல் இஸ்ரேலை நோக்கி மாறவே மாறாது, என்றைக்கு அங்கீகரிக்க போறது இல்லை. விளங்கிட்டா? அப்படி ஒரு நாள் சவுதி வந்து அங்கீகரிக்குதுன்னு விளங்கி வச்சுங்கன்னா நீங்க விளங்கிக்கல வேண்டியதா சவுதியில கடைசி காலம் வந்து விளங்கிக்கல வேண்டியது. அப்படி ஒரு நாள் அங்கீகரிக்க போறதும் இல்லை. ஆனால் அங்கீகரிச்ச உலக நாடுகளே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு உலகம் என்ன செய்யல? அந்த சராயத்தை அங்கீகரிக்கலாம். ஆனா சர்வதேசம் அங்கீகரிச்சு வச்சிரு. இப்ப அங்கீகரிச்ச நாட்டுக்கு எதிராக ஒருத்த ஆயுதம் தூக்கினா அது என்ன பேர்? தீவிரவாத பேர் அதுக்கு. அதான் ஹமாஸ் தீவிரவாதி. விளங்கிட்டா? அதான் ஹமாஸ் தீவிரவாதி. ஆனா அதை எங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். அதை எப்படி சொல்லுவான்டா? ஆட்சியில் இருக்கிறது ஃபத்தஹுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கி என்ன செய்யறாங்க? செயல்படுத்தி கணிக்கிறேன், எனவே ஹமாஸ் தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவார்கள். விளங்கிட்டா? ஒரு ஆள் தீவிரவாதின்னு சொன்னதுக்காக நானும் சேர்ந்து தீவிரவாதின்னு சொல்ற அவசியம் உண்டு இல்ல. அது சரியா பிள்ளையான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எலெக்ஷன்ல வெற்றி பெற்று ஷரஐயத்துன்னு சொல்றது அதாவது என்ன, அவர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஆனா தீவிரவாத அமைப்பு அதனால அங்கீகரிக்க முடியாது அப்படி இப்படி என்று சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிசாரு கஸ்ஸா வந்து சுற்றி வளைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையிலெல்லாம் செய்தி வரும், அங்க வந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, மக்கள் வந்து மிச்சம் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. இது யாரால? இஸ்ரேலால இல்ல, ஃபத்தஹால. அதாவது உள்சண்டை சுல்தான் பலஸ்தீனியா, அதாவது இந்த வெஸ்ட் பேங்க்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் வந்து என்னது இந்த நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றத ஒரே காரணம். ஆட்சி அவங்களுக்கு கீழே நாங்க இருக்கிறதா? ஆட்சி அமைக்க போறது இப்ப அவங்க தானே, அவங்களுக்கு கீழே நாங்க இருக்கிறதா என்கின்ற ஒரே இதுக்காக வேண்டி தான் என்ன செய்யறாங்க? இந்த பிரச்சனை போய்கொண்டு இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிறைய தகலாண்ட பிரச்சனை, நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆழமாக போகல. இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பெரிய போராட்டம் எப்படி உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ உண்மையாக பலஸ்தீன் என்று நம்ம சொல்ல முடிஞ்சு இப்போ உள்ள நிலைமை எதுன்னு சொன்னா அந்த காசா மட்டும்தான். மற்ற பகுதிகள்லாம் அதாவது நம்ம அதுக்காக வேண்டி ஒதுக்கிடக்கூடாது, எதிரியுடைய பலத்தை கூட்டிடக்கூடாது. ஆனால் அல் ஃபத்தஹ்ல தியாகிகளே இல்லைன்னு இப்ப சொல்ல வரல. ஆனா இப்ப நடக்கிற நடைமுறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு இது பார்க்கல. பெரும்பாலான குரல்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒழிப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க காசாலின்னு என்ன செய்யும், ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சரி, ஹமாஸை நாம சில இடங்களை விமர்சிப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த ஆயுதத்தை தூக்கினவனுக்கு நோய் இருக்கும். ஆயுதத்தை தூக்கிட்டா ஒரு நோய் இருக்கும். அதுதான் அந்த ரஃபஹ்ல நடந்த பிரச்சனை. ரஃபஹ்ல வந்து ஒரு அதாவது ஹமாஸ் ஒரு சட்டம் கொண்டு வருது என்னன்னு சொன்னால், அவுகாஃபு கீழே எல்லா பள்ளியும் என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். கொண்டு வர நேரத்தில் அதாவது இந்த ரஃபஹ்ல உள்ள ஒரு பள்ளி வாயில் என்ன செய்யுது, நம்ம அதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எதிராக ஆயுதத்தை என்னது பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தான். ஆனா அதுக்கு எதிராக ஆயுதத்தை ஷூட் பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஷூட் பண்ற நினைப்பீங்க, பேரை சொல்லாம சொன்னீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஷூட் பண்றாங்க. ஆனா அதை விட படுமோசமா என்ன செய்யறான், ஒரு பள்ளி வாயில நோக்கி இப்படி ஷூட் பண்றான். இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்பியா, ஒரு இயக்க வெறியும் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. அது உண்மை. சரி, இப்ப ஈரான் பக்கம் இப்ப ஹமாஸ் வந்து ஹமாஸுக்கு வந்து மக்கள் ஆயுதங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் ஒதுங்கின பின்னா ஈரான் என்ன செய்யறான், ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஆயுதங்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால்
இது ஹமாஸுடைய இந்த நிலை. இப்ப ஹமாஸ் வாங்குறத பத்தி ஹாலித் மிஷால்ட்ட கேட்ட நேரத்தில் ஹாலித் மிஷால் என்ன சொல்றாருன்னா, எங்களே நிர்பந்தத்தை தள்ளிட்டு எங்களே என்ன செய்றீங்க, குற்றஞ்சாட்டுறீங்கன்றாரு. எங்களே என்ன செய்றீங்க, நிர்பந்தத்தை தள்ளி விடுறீங்க. நாங்க ஒரு ஆட்சியில் இருந்துட்டு எங்களுக்கு ஆயுதங்கள் என்னது தேவையாகிற நேரத்தில் நீங்க தரமாட்டோம் அவன்கிட்ட வாங்குறீங்கன்னு குற்றமும் சாட்டினா என்னன்னு கேட்கிறாங்க. அந்த விமர்சனம் ஒரு வகையில் என்ன செய்யுது, நியாயமாவும் என்ன செய்யுது தோன்றுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னா லம் நர்ஹன் கராரனா, எங்களுடைய எந்த கராரையும், பலஸ்தீன் எல்லாமே பலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டது சைன் பண்ணாத ஒரே ஒரு இயக்கம் அது அதான் இஸ்ரேலை நாடு சைன் பண்ணாத ஒரு அமைப்பு தான். அதனால நாங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், எங்களுடைய கரார் எங்களோட முடிவை கொண்டு போய் நாங்க அடமானம் வச்சுட்டு ஆயுதத்தை எடுக்கல, நாங்க மாத்திக்கொள்றோம் அடமானம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யல, ஆயுதத்தை எடுக்கவில்லை. அது ஒன்று நாங்க தெளிவா என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம் என்றார். அந்த வாதத்தை பார்க்கிற நேரத்தில் என்ன செய்யுது, அது நியாயமாகத்தான் என்ன செய்யுது, தெளிவான ஒரு நியாயமாக தெரியுது. சரி, ஈரான் என்னத்துக்கு உதவி செய்யறான், அவனுக்கு அவ்வளவு அக்கறை கேட்டா அப்படி இல்லை. ஈரானுக்கு என்றைக்கும் அக்கறை இருந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் லெபனானுடைய போர்டர், தென் போர்டர்ல யார் இருக்கிறது, ஹிஸ்புல்லா இருக்கிறான். விளங்கிட்டா? இன்னும் அதாவது சில விவசாய நிலங்கள் இஸ்ரேலுடைய கையில, லெபனானுடைய தென் லெபனானுடைய அந்த பகுதியுடைய அந்த விவசாய நிலங்கள் யாரை கீழே இருக்குது, இஸ்ரேலு கீழே தான் என்ன செய்து இருக்குது. லெபனான் அரவாசி வரைக்கும் பிடிச்சான். விளங்கிட்டான்? சுரியால ஒரு பகுதியை பிடிச்சான். சரியா? அப்ப இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி அவன் எடுத்துக்கிறான். இங்க போய் ஈஜிப்ட்ல போய் என்ன செஞ்சான், சீனா அது ஃபுல்லாவே என்ன செஞ்சான், பிடிச்சான், திருப்பி கொடுத்தான். இந்த மாதிரியான அளவுக்கு அந்த குட்டி நாடு என்னது அநியாயம் அவ்வளவு பண்ணுது. அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் ஹிஸ்புல்லா நினைச்சா அங்களால தாக்கலாமா இல்லையா, தாக்கல. அவனுக்கு பவுண்டரிக்குள்ள வந்தா மட்டும் என்ன செய்வான், கொஞ்சம் சண்டை நடக்கும். அது என்ன சண்டை, நானா தம்பி சண்டை மாதிரி தான் இருக்குது. விளங்கிட்டா? பவுண்டரிக்குள்ள வந்தா அடிக்கிற மாதிரி நின்றுக்கிறது. அவன் லெபனான் ஹிஸ்புல்லா ஷியாக்களோட இன்னொரு முகம். இப்ப இந்த மாதிரி குதுஸ் பிரச்சனை டைம்ல எங்க ஈரான் சவுண்ட காட்டுங்க போகும். குதுஸ் பிரச்சனை நேரத்தில் ஈரான் சவுண்ட் எங்க, ஈரானுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னண்டா, அரபு உலகம் எல்லாம் ஈரானை பாரசீக வெறியத்தான் தீர்த்து கொள்ள விரும்புறான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு, இதனால எனக்கு இந்த அரபு பிரச்சனைக்குள்ள ஒரு சம்பந்தம் எனக்கு இருக்குது என்பதற்காக வேண்டி எனது நல்ல பேர்களை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்யறது, பலஸ்தீனுக்கான ஆயுதங்களை கொடுத்து அதை கொடுத்துக்கொண்டு செய்யறதே தவிர, ஆனால் ஹமாஸ் அதை பத்தி தெளிவாக இருக்கும் என்று நம்ம என்ன செய்யறோம், நம்புகிறோம். சில நிர்பந்தங்கள் அந்தந்த சூழல் நிலையில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அது அவங்க தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். நாங்க அந்த பிரச்சனையில வாழல, படிக்கிறோம், வாசிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க இதை விளங்கி கொண்டீங்க என்று சொன்னால், இப்ப நம்ம இந்த பகுதிக்கு கூடுதலா வேணாம். இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்றோம். இப்ப இடைக்கிட பார பிரச்சனை எல்லாம் நீங்க எதா பார்க்க கூடாது, இஸ்ரேல்காரன் மட்டும் தான் இதை செய்யறான்னு நினைக்க கூடாது. எதுவும் சேர்ந்து செய்யுது. சில நேரங்கள்ல அல் ஃபத்தாஹுடைய அந்த ஆட்சி பகுதி என்ன செய்யுது, சட்டப்படி இவங்க அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல. ஆனா உள்ளுக்கு இப்ப என்ன செய்யறாங்க, இங்க காசால பைஃபோஸா ஆட்சியை கையில் எடுத்தாங்க. பைஃபோஸாக ஆட்சியை கையில் எடுத்து ஹமாஸ் தான் என்ன செய்யுது, அந்த பகுதியில் இருக்குது. இஸ்ரேலை அந்த இடத்துல இருந்து இன்திஃபாதா புரட்சி 1987 ஆரம்பிச்சு இன்திஃபாதா புரட்சி மூலம் என்னது டோட்டலாக வெளியேற்றி முடிச்சாச்சு. அந்த பகுதியில் போக இயலாது. ஏதாவது பிரச்சனை ஒரு தடவை இஸ்ரேல் உள்ளுக்கு வந்துச்சு. ஆனா ஹமாஸுடைய ஆயுத பலம் மிச்சம் பலமா என்ன செஞ்சது இருந்தது. ஒரு பாடம் ஒன்று என்ன செஞ்சாங்க, படிப்பிச்சாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். ஏனென்றால் அவர்களுடைய உறுதியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலை தான் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் தஆலா யாரை கொண்டு செய்வான், அதை எங்களை கொண்டு தான் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா செய்வான். அதாவது அவர்களை கொண்டு தான் செய்வான் அந்த உதவி. அப்ப அவர்களுடைய உறுதிக்கு நாங்க என்ன செய்யணும், பிரார்த்திக்கணும். அவர்கள தவறு இருந்தால், அவர்கள சில பொழுதுகளை மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருந்தால் அவைகளை அல்லாஹ் திருத்தணும் நம்ம என்ன செய்வோம், துஆ கேட்போம். ஆனா அதுக்காக தவறுகளை நம்ம சுட்டி காட்டாமலும் இல்லை. இது குறை, இது பிழை, நம்ம என்ன செய்யறோம், அதையும் சுட்டி காட்டுறோம். அதுக்காக வேண்டி ஒரு சமுதாயத்துக்காக முழுமையாக எலெக்ஷன்ல ஒரு சமுதாயம் இறங்குதுன்னு அவனோட நோக்கம் ஆயுதம் மட்டுமா? எலெக்ஷன்ல டோட்டல் அந்த அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் யாருக்கு அதிகாரம் வழங்குற, அந்த சப்போர்ட் பண்றாங்க அவர்களுக்கு. அப்படின்னா யார் அது, வேற என்ன தேவை, ஒரு அங்கீகாரத்துக்கு வேற என்ன தேவை, இதுதான் உண்மை. ஆனால் சில நாடுகள் ஹமாஸை விட்டு நம்ம விலகி கொள்வோம் என்று முடிவெடுத்தாங்கன்னா நம்ம அந்த நாட்டுக்கும் எதிராக நான் பேசல, அந்த நாட்டுக்கு சில நிர்பந்தங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லாரும் எல்லாம் இது ஒரு சிக்கல், இடியாப்ப சிக்கல் உள்ள பகுதி. விளங்கிட்டா? அவருக்கு அவரவருடைய நிர்பந்தம் என்ன செய்து இருக்குது. அங்க ஊர் பிரச்சனையில போய் தலை விட்டு சொந்த வீட்டை கை விட இல்லாது. அவனுக்கு அடிக்கிறான், இந்த ஊர் விட்டு ஓடிடலாமா, இவன் இந்த விட்ட பிடிச்சிருவான். அப்படியான பிரச்சனைகள் இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் பெரிய இப்ப இஸ்லாமிய கலாபத்துல இல்ல, அவரவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்குது. அந்த அந்த நாடு பிரச்சனையில விழுந்துண்டா அதை விட நம்ம கவலைப்படும், இந்த நாடு பிரச்சனையில விழுந்துண்டா. அப்படியா இல்லையா? ஏன்னா இங்கதான் அவ்வளவு என்னது ஹரம், அதாவது இந்த ஹரம் ஷரீஃப் முதல் பகுதி என்ன செய்யுது, இங்கதான் இருக்குது. இவைகள்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். பண்புள்ள சகோதரர்கள், இப்ப இந்த பள்ளியுடைய பிரச்சனைக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஆங்காங்கே செய்யற பிரச்சனை இவன் என்ன செய்யறான்டா, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறான். மஸ்ஜிதுக்குள்ள அடிக்கடி ஆயுதங்கள் வருது, அது வருது, இது வருதுன்னு போய் குற்றச்சாட்டுலாம் வச்சு டோட்டலாக பள்ளிக்குள்ள தொலை விடாம, அதான் சொல்ல விடாம தடுத்துடுறான். ஃபர்ஸ்ட் அதாவது இவன் என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறது எப்படி இருக்கும். விளங்கிட்டா?
எத்தனை முறை அடிபட்டாலும் 3ஆம் முறை பேசாம இருந்துருவான்ல, 5ஆம் முறை பேசாம இருந்துருவான்ல அப்படின்னு பாக்குறதுக்கு டோட்டலாக பள்ளி என்ன செய்யறான். அப்ப அவன் ஆட்சிக்கில தானே இருக்குது. பள்ளி ஜோர்தான் அந்த அவுகாஃபால நிர்வகிச்சாலும் அது ஆயுத நிர்வாகம் அல்ல. அது என்ன நிர்வாகம்? பள்ளியில இமாம் வைக்கிறது, அது செய்யறது. ஆனா இதுவரைக்கும் பள்ளியை திருப்பி கட்ட விடல. பள்ளியை புனர் நிர்மாணம் செய்ய என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். பள்ளி இமாம் இருக்கிறது, அது செய்யற இது செய்யற இந்த மாதிரி தான். அதாவது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு மக்கள் அதாவது சரி மூடிட்டானே, இப்ப என்ன செய்யறது, எங்கேயா போய் தொழுவும் தொழல, அந்த விருந்த அந்த பகுதியிலே என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. விருந்த அந்த பகுதியில, அதை பத்தி நான் சொல்றேன் கொஞ்சம். அந்த அவங்களோட அந்த முன்பகுதிகள்ல அங்க இங்க வெளியே எல்லா பகுதியிலும் சூழ நின்று என்ன செய்யறாங்க, கதவுக்கு வெளியே நின்று தொழுகிறாங்க. இப்படி தொழுத அவர்கள் இவர்களுடைய இதை பார்த்து அடி நடக்குது, அது நடக்கு. சிலர் அடர்ந்தேறி உள்ளுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. சர்வதேச சமுதாயத்தில் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா என்ன செய்யுது, மாறுது. எல்லாருக்கும் உலகமே பார்த்துட்டு இருக்குது. இப்ப அவர்களுக்கு ஃபயரிங் பண்ண இயலாது, குண்டு போட இயலாது. 4 பேர் அங்கெல்லாம் மறைமுகமா சுடும், அது வேற. ஆனா எப்படி செய்ய இயலாது, டோட்டலா இவங்க நிராயுத பாணி. அடுத்தது ஓண்ட ஆட்சி கீழே இருக்கிறவங்க, யாரை கீழே இருக்கிறவங்க, ஓண்ட ஆட்சி கீழே இருக்கிற, எதுவுமே செய்ய முடியாது. அதனால இவன் போராட்டத்தில் தவிர்ந்துருவான்னு பார்த்தா அந்த மக்கள் போராட்டத்தில் என்ன செய்யல, தவிர்த்து கொள்ளல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், சரி நாங்க உங்களை தொலை விடுகிறோம். அந்த டைம்ல செய்தி பரவிச்சு, போன் கால்ல விஷயத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னது செய்தி என்ன செஞ்சது, பரவிட்டு. அதுக்கு எந்த ஆதாரமும் என்னது, உத்தியோகபூர்வமான எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு சில சஞ்சிகளை தான் என்ன செஞ்சது வந்தது, உத்தியோகபூர்வமான எந்த ஆதாரம் அதுக்கு இல்லை, உண்மை அது. இந்த மாதிரி அதை நான் சொல்லல, பேசலன்னு சொல்லி பேசியிருக்கலாம், அது இது அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வேறு. திறக்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, திறக்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி என்ன செய்யுது, அதாவது இப்போ பெரிய அழுத்தங்கள் வார நேரத்தில் பல பேர் உயிர் போயிட்டு அது போயிட்டு, அப்ப நிச்சயமா என்ன செஞ்சிருக்கும், சைட்டு மெயின் ஹெட்டுக்கு போய் தானே அங்க இதுபுறம் நீ தொடர்ந்து என்ன இது பெரிய பிரச்சனையா, நமக்கு தான் என்னது ஐநா சபையை கடைசியில் நம்ம ஐநா சபையை வச்சுக்கிற உடனே பாதுகாக்கத்தான் ஏதாவது உள்ளுக்குள்ள கள்ளத்தனமான பேச்செல்லாம் இருக்கத்தானே செய்யும். போய் விட்டு விடுகிறோம், என்ன விட்டு விடுகிறோம், வேலை முடிச்சாச்சு. உள்ளுக்கு கேமரால என்ன செஞ்சாது, பெரிய பெரிய ஸ்கேன் பண்ணி தான் உள்ளுக்கு என்ன செய்யணும், அந்தந்த வாசல்கள்ல வச்சாச்சு. 10 வாசல் தான் திறந்திக்கும், மொத்தம் 17 வாசல். அதுக்கு மொத்தம் 17 பாப் இருக்கும், 10 வாசல் தான் திறந்திருக்கும். இந்த 10 வாசல்ல திறந்ததுல உண்டோட கீ அவனோட கையில தான் இருக்குது, விளங்கிட்டா. 9 கீ தான் யாரோட கையில இருக்குது, இந்த ஜோர்தான் அவுகாஃபுல் கீழே இருக்குது. இதை எல்லாத்துல என்ன செஞ்சிடறான், ஒரு 5 6 என்ன செஞ்சிடறான், இந்த இது பிக்சட் பண்ணிடுறான். அதாவது ஸ்கேனிங், சும்மா கேமரா ஸ்கேனிங், பெரிய கேமரா, அதை தாண்டி தான் போகணும்னு பண்ணிடுறான். ரைட் பண்ணி நீங்க போகலான்ட்டா. மக்கள் யூதன் விளங்கிட்டா, அவனுடைய சதி ஏற்கனவே எவ்வளவு அனுபவப்பட்டாங்க. உள்ள போக மாட்டோம், உள்ள போக மாட்டோம். நாங்க எப்ப உள்ளுக்கு போவோம்னா, இங்க ஒன்னிட்ட நீ செக் பண்ணி உள்ளுக்கு விட்டனா, நீ தான் மஸ்ஜித் அக்ஸா என்ன செய்யறாய், நிர்வகிக்கிறாய் அர்த்தம். நீ செக் பண்ணி நீ உள்ளுக்கு யார் நிர்வகிக்கிறாய், நீ உனக்கு இந்த நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லை. உயிர் போனாலும் சரி, மக்களை அழிஞ்சாலும் சரி, நாங்க போக மாட்டோம் என்ற உறுதியோடு அவங்க என்ன செஞ்சாங்க. என்ற அன்புள்ள சகோதரர்களை, உறுதியா நிக்கிறதுன்றது இதே சர்வசாதாரணமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? எந்த விதமான இறக்கவும் பார்க்காத ஒரு மோசமான சமுதாயம் தான் இந்த யூத சமுதாயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு முன்னால இருந்து கொண்டு போராடுறது என்று சின்ன பிள்ளைகள், பெண்கள் என்று அதுக்கு ஒரு போராட்ட உணர்வு எவ்வளவு வளர்ந்திருக்கணும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு உறுதியை கொடுத்து, அவ்வளவு போராட்டம். ஆயுதங்களுக்கு முன்னால போய் நிக்கிறன்றது சாதாரணமான என்ன நினைக்கிறீங்க? அவன் தான் பிச்சை பாதுகாப்போட நிக்கிறான், இவர்கள் எதுவுமே என்னது இல்லை. அப்ப இப்படியான இருக்கிற டைம்ல நீ கேமரா எல்லாத்தையும் நீக்கு, அதுக்கு பிறகு தான் நாங்க என்ன செய்வோம், போவோம் அப்படி என்று சொல்ல. அந்த செக் இதெல்லாம் என்ன செய்யுது, அதாவது செக் பாயிண்ட் எல்லாத்தையும் எடு, அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்வோம், போவோம்னு சொல்றோம். அதுக்கு ஒரு 2-3 நாளா என்ன செஞ்சது, போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மக்கள் விலக மாட்டார்கள் என்று என்ன கிரௌடு கூடிக்கிட்டே இது வர வர என்ன செய்யலாம்? இப்ப இந்த கிரௌட் என்ன செய்யலாம், ஷூட் பண்ணலாமா? ஷூட் பண்ணலாதே. நீ பெரிய சிக்கல் என்ன செய்யும், ஷூட் பண்ண எத்தனை பேரை ஷூட் பண்ணுவாங்க, அங்க சாகரத்துக்கு ரெடியா நிக்கிறாங்களா, இப்படி கொடுக்குறாங்க மார்பை, விளங்கிட்டா. அப்ப இப்ப என்ன செய்யலாம், எதுவுமே செய்ய முடியாத கட்டம் வருகிற நேரத்தில் இழிவடைந்த நிலையில கேமரா எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு, செக் பாயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்து திருப்பி போட்டு போறத வீடியோ. அல்லாஹ் போறது எப்படி போனாங்கன்னா, அல்லாஹ் அக்பர் என்ற சவுண்டுக்கு மத்தியில வெளியே போனான். அல்லாஹ் அக்பர் என்ற சவுண்டுக்கு மத்தியில தான் வெளியே போனான். ஒரு பெருமை பிடிச்ச சமுதாயம் அவனது. ஆனா அப்படி போற வேண்டிய ஒரு கட்டம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, அல்லாஹ் தாலா ஏற்படுத்தின. எப்படி ஏற்படுத்தினாரே, ஓண்ட ஆட்சிக்கீழ தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, உண்ட ஆட்சிக்கீழ தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சர்வதேச சமுதாயத்தில் சட்டத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் திறனியும் என்னது இல்லை. அப்படி இருக்கிற டைம்ல வெற்றி எங்கிருந்து வந்தது? இது வெற்றி இல்லை, அதெல்லாம் பெரிய வெற்றி. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால நின்று கொண்டு உம்ரா செய்யறதுக்கு, அதுக்குள்ள நுழையறதுக்கு என்ன கஷ்டமெல்லாம் படுத்தினாங்க. அடுத்த வருஷம் நுழைய வச்சாங்க. ரசூல் அங்க பிறந்த பூமி, வாழ்ந்த பூமி, நபி
அவர்கள் எப்ப நுழைய வச்சாங்க? அடுத்த வருஷம் வாங்க, இன்னென்ன நிபந்தனையோட என்ன செஞ்ச வாங்கினாங்க. அப்படிங்கிற நேரத்தில் அல்லாஹ் தாலா 10 நாள் அதுக்குள்ள நுழைய வைக்கிறது, 10-14 நாள் நடக்கிறது, 14 நாள் தான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி தான் அது. அவர்கள் நுழைஞ்சாங்க. அதுக்கு பின்னால கூட சில பாபுகளுக்குள்ளால விடமாட்டான ஹித்தான ஒரு பாபை வச்சுட்டு இருப்பாங்க, விளங்கிட்டா? அதுக்கெல்லாம் விடமாட்டோம், பெரிய கெடுபிடியில பிடிச்சோம். ஆனா சுதந்திரமான முறையில மக்கள் அந்த கேமராலாம் எடுத்து கெடுத்து, விளங்கிட்டா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வேற டிஜிட்டல் புரியாத அளவுல ஒரு மறைச்சி கேமராலாம் வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு எடுத்து போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அதுக்கு பின்னால அவர்கள் மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஆனா பள்ளிக்குள்ள போற அமைப்பிலான உதவி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? பெருநாள் நாள் அப்படின்னு இந்த பலஸ்தீன மக்கள் சொல்கின்ற அளவுல என்ன செஞ்சது? அதுக்கு இருந்தது. பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையே காசால அங்க என்ன, ஏன்னா அவங்க குதுஸோட ரிலேட்டட் இல்ல, அதை இஸ்ரேலை தாண்டி தான் அவங்க என்ன செய்யணும், வர வேண்டியிருக்கு. யாரு? காசா மக்கள். அதனால அவங்க அங்க பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஏற்பாடு செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பூமி இவ்வளவு முஸ்லிம்கள் போராட வேண்டுமா? தனியார் பள்ளிகள் போராட்டங்கள், முஸ்லிம் சமூகத்தில் பள்ளிகள் இடிச்சு ஒழிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு போராட வேண்டுமா என்ற சிலர் என்ன கேட்கிறாங்கடா, மனித உயிர் பெரிதா அல்லது ஒரு இந்த கட்டிடங்களாலான ஒரு பாரம்பரியம் பெரிதா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. உண்மையிலே வெறும் கட்டிடங்களா மனித உயிராண்டா இஸ்லாம் என்ன சொல்லும்? மனித உயிர் தான், சந்தேகமே கிடையாது. ஆனா இது அல்லாஹ் தஆலா சொல்றா, நாம் புனிதமாக்கிய இடம், இது நாம் புனிதமாக்கிய இடம். அப்ப இப்படிப்பட்ட இடத்துக்கு உன்னை படைச்சது என்னை வணங்குறதுக்காக வேண்டிதான், உன்னை படைச்சது என்னை வணங்குறதுக்காக வேண்டிதான். அப்ப அப்படிப்பட்ட இடம் என்று இருக்கிற நேரத்தில் அதுக்காக வேண்டி போராடுவது, அதுக்காக வேண்டி உயிர் விடுவது என்பது வணக்கம், அதுல சந்தேகமே இல்லை. அதனுடைய முதல் கடமை யாருக்கு? அந்த இடத்துல அல்லாஹ் அவர்களை வாழ வச்சான், அந்த மக்களுக்கு தான் முதல் கடமை. அப்படிப்பட்ட புனித பிரதேசத்தில் அவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? வாழ வச்சுக்கிறான். அதனாலதான் அந்த அளவு திடகாத்திரம் ஒரு உள்ளத்துல என்ன செய்யுது? இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். மஸ்ஜிதுல் அக்ஸான்றது எது? ஒரு கோல்டு கலர்ல குப்பா ஒன்றோட விளங்குமே, அதான். அப்ப எது? ரெண்டுமே மஸ்ஜிதுல் அக்ஸா இல்ல, விளங்கிட்டா? அதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸா இல்ல, இதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸா இல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதி தான் அந்த ரெண்டும், அந்த ரெண்டுமே ஒரு பகுதி. இப்ப சிலர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த கோல்டை காட்டிக்கிட்டு இருந்தாங்க, அப்ப அது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்ல இதுதான் அப்படின்ட்டு அந்த இன்னொரு, அதாவது என்ன சொல்ற, ஏஷ் கலர்ல ஒரு குப்பான் உண்மை. ஆனா அது ரெண்டும் அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அது நீங்க ஒரு பெரிய கிரவுண்ட்ல செவரு போட்டா எப்படி இருக்கும்? பெரிய காம்பவுண்ட், அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதில்ல, அதுவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதில்ல. நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்ன இந்த ரவுண்டா இருக்க, ரவுண்டால இங்க வந்து கொஞ்சம், அதாவது இந்த கிழக்குல வந்து நீளம் கொஞ்சம் குறைவா இருக்கும், மேற்கில கொஞ்சம் நீளம் கொஞ்சம் கூடவா இருக்கும், அங்க அகலம் கொஞ்சம் குறைவா இருக்கும், இங்க கொஞ்சம் இப்படி வித்தியாசங்கள் டிஃபரெண்ட் என்ன செய்யுது இருக்குது. சரியா சதுர அளவுல இல்லது. ஆனா பெரிய ஒரு பிரதேசம் அது, 30 லட்சம் தண்ணி இதுகள் இருக்குது, கிணறு அது இதெல்லாம் அதுக்குள்ள. அதே போல என்ன உதவெடுக்கிறதுக்குரிய இடங்கள், மலையை தேக்கி வைக்கக்கூடிய இடங்கள், மதரசாக்கள் உள்ளுக்கு, பல மரங்கள், அதே போல பல முசல்லாக்கள். ஒரு பெருநாள் தேடல் தொழுவிக்கிறேன்னு வைங்களே, அது மாதிரி 3-4 முசல்லாக்கள் என்ன செய்யும்? முசல்லல் மர்வானி, அதே போல என்னது முசல்லல், அதாவது சாரி முசல்லல் கபலி அப்படின்னு சொல்லி பல விதமான இதுகள் என்ன செய்யும்? அதுல நிறைய உங்களுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரியான அந்த இடங்கள்ல வரலாற்றுல சொல்லப்படக்கூடிய இவ்வளவு பெரிய இதுல அதுக்கு மொத்தமாக உள் நுழைவதற்குரிய வாசல் எத்தனை? 17 வாசல். சரியா? 7 மூடி வச்சுக்கிறான் இஸ்ரேலால, 7 என்ன செஞ்சுக்கிறான்? மூடி வச்சுக்கிறான். 10 தான் திறந்து வச்சுக்கிறான். அதுல ஒரு கீ அவன் என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான். ஒரு கீயை வைத்திருக்கிறான் நினைக்கிறேன். பாபுல் முகாரபான்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த வெஸ்ட் வால்னு சொல்றாங்களே, மேற்கு சுவரனோடு போட்டிக்கிறானே, மேற்கு சுவர் என்னது? யூதர்கள் தொட்டு அழுகிறதுக்குரிய இடம். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸால நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா அதனுடைய, அதாவது நேர்பகுதி எதுக்கு இருக்கும்னா காபத்துல்லா நோக்கி தொழுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க சொல்றீங்க அந்த ஏஷ் கலர்ல உள்ள குப்பா இருக்குதே, அது அப்படியே நேர காபத்துல்லா நோக்கி தொழுற அமைப்புல தான் என்ன செய்யும்? ஒரு அளவுக்கு நேராக என்ன செய்யும்? அது இருக்கும். அதுக்கு பின், அதாவது வடக்கு பகுதியில் உள்ளதுதான் இந்த கோல்ட் கலர்ல உள்ள குப்பா உள்ள பகுதி. சரியா? இதுதான் நோடு. இதுல நீங்க மேற்கில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மேற்கு பகுதியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு ஓல் இருக்குது. முஸ்லிம்கள், அங்குள்ள முஸ்லிம்கள் அதை எப்படி நம்புறாங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா, பெரிய ஒரு ஓல் அதா, இஸ்ராக்கு போற நேரத்தில், இஸ்ரா மிஅராஜ் நடக்க, மிஅராஜுக்கு போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதாவது புராக் என்ற வாகனத்தை ஒரு செவரில் என்ன செஞ்சாங்க? கட்டினார்கள். எல்லா நபிமாரும் அந்த வாகனத்தை அங்கதான் கட்டுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் வரும், சஹீஹான ஹதீஸ். அது கட்டப்பட்ட இடமாகத்தான் அங்குள்ள முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? அதை நம்புகிறார்கள். வரலாற்று ரீதியாக அதை அப்படித்தான் என்ன செய்யுது? நம்பப்பட்டு வருது. இந்த பகுதியை என்ன செஞ்சு, அதோட ஒரு கதை வரைக்கும் பாபுல் முகாரபான்னு சொல்லி அந்த கீயை தான் அவன் கையில் என்ன செஞ்சுக்கிறான்? வச்சுக்கிறான். அப்ப இந்த பகுதி, அந்த சவரை ஃபுல்லா என்ன செஞ்சுட்டான்? அவங்களுக்கு எடுத்துட்டு அதுக்குள்ள யாரும் போக இயலாது. முஸ்லிம்ஸ் யாரும் அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யலாது?
போகலாது. அவங்க என்ன செய்வாங்கடா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல் ஹாயித்துல் முபுக்கி, அழுகிறதுக்கான இடம். அதை தொட்டு தொட்டு அழுதுகின்றிருப்பாங்க. அதை அவங்க நம்புறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த எச்ச சொச்சங்கள்ல அது உண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அமைப்பிலான பள்ளி இன்றைக்கு இல்லை. ஆனால் ஒரு கல்லும் என்னது இல்லை. இதான் எங்க நம்பிக்கை, அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த பகுதிக்குள்ள மஸ்ஜித் அல் அக்ஸா சந்தேகமே கிடையாது. அது ஃபுல்லாகவே அல்லாஹு தாலா புனிதமாக்கிய இடத்துல வர அந்த பகுதி மட்டுமல்ல புனிதம், அதை சூழுள்ள பகுதி எல்லாமே என்னது புனிதமான பகுதி என்றது குர்ஆன்ல என்ன செய்யுது, ஆதாரம் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த, அதாவது அந்த குப்பா கூட என்னன்னா, அதுக்கு முன்னால் அங்கனைக்கு ஒரு பெரிய ஒரு கல்லு பகுதி என்ன செஞ்சது, பாறை மாதிரி ஒரு பகுதி இருந்தது. அதுக்கு பின்னால வந்து அது என்ன செய்யுது, கட்டப்படுது. பிற்காலத்தில், அதாவது வலீத் பின் அப்துல் மலிக் அல்லது மர்வான் நினைக்கிறேன், நல்லா அப்துல் மலிக் பின் மர்வான் அவருடைய கால பகுதியில் என்ன செய்யுது, அது கட்டப்பட்டு அழகுபடுத்தப்படும். இதெல்லாம் உடைக்கணும். அவனுக்கு என்ன புதுசாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே உடைக்கணும். மதரசாய்க்கு உள்ளுக்க நூதன சாலைகள் இருக்குது, இதுகெல்லாம் உடைக்கணும். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வெளியே தொழுதார்கள் என்றா ஏஷ் கலர் குப்பாக்கு வெளியேயும் அல்ல, கோல்ட் கலர் குப்பாக்கு வெளியேயும் இல்லை. எது வெளியே, டோட்டல் காம்பவுண்டுக்கு வெளியே இதை ஃபுல்லா மூடிடுறது. அதான் அர்த்தம். விளங்கிட்டா? அது எல்லா வாசலால் இப்ப கூட திறந்தாலும் கூட எவ்வளவு திறந்திக்கிறாங்க, 9 கதவால தான் என்ன செய்யலாம், உள்ளுக்க போகலாம். மற்ற பகுதி, அதாவது 2 இடத்துல தான் கதவு திறந்திக்கு, மேற்கிளை வடக்கிளை மட்டும்தான். மேற்கிளை வடக்கிளை மட்டும்தான். மூடின கதவுல மற்ற பக்கத்துல எல்லாமே மூடி இருக்குது. இவ்வளவுதான் அந்த திறக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவு. அப்படின்னா ஆக்கிரமிச்சுட்டான்னு அர்த்தம். அப்படின்றால் இப்ப போராடுகின்றது எஞ்சிய பகுதியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போராட்டம் தான் என்ன செய்யுது நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆனா பள்ளிக்குள்ள தொழுற அந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே என்னது அதிகாரம், முஸ்லீம்கள் தான் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் என்னது, அது சர்வதேச சமுதாயத்துடைய பாதுகாப்போடு அது என்ன செய்யுது, அது நடந்து கொண்டு இருக்குது. எனவே இதுதான் அல்ல சுருக்கம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹு தாலா உங்களுக்கு தெரியும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இஸ்லாமிய பாரம்பரியம் சம்பந்தம் அடிக்கடி பேசுற நேரத்தில் 2 விஷயம் அடிக்கடி சொல்லுவோம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹ். அதாவது அல்லாஹு தாலா தூய்மையானவன், ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன் தூதரை அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன். அதுக்கு சூழ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பரக்கத்து செய்திருக்கிறோம் அப்படின்றான். பரக்கத்து வந்து மானவிய ஹெஸ்ஸி, மாத்தி மாணவியன்னு சொல்வார்கள். அதாவது சடரீதியான பரக்கத்தும் இருக்கலாம். அப்படின்னா என்ன, அங்க பழங்கள் கொளிக்கிறது, அழகான தண்ணீர் இப்படி இருக்கிறதும் இருக்குது. மாணவி என்ற என்ன, மக்காவுக்கு போற எங்களுக்கு பரக்கத், அந்த அடிப்படையிலான பரக்கத்தாவும் என்ன செய்யலாம் இருக்க. 2 பரக்கத்தும் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இது நம்ம சொல்றது. அடுத்த ஹதீஸ்ல நம்ம அடிக்கடி தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் அல்-கஃபார் ரலியல்லாஹு கேட்கிறது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. என்ன, அல்லாஹ்வின் தூதரே, முதலாவது உலகத்துல கட்டப்பட்ட பள்ளி வாயிலது ஹரம், இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி வாயிலது மஸ்ஜிதுல் அக்ஸா, கம்கான பைனஹுமா, அதுக்கு 2 கடையில் எவ்வளவு காலம், 40 வருடங்கள் அப்படி என்று சொன்ன மாதிரியான ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்கான சில விஷயங்கள் நான் இப்ப டைம் அதுக்கு இல்ல. இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டினார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இவங்க சுலைமான் டெம்பிள் என்று சொல்றது இதெல்லாம் புறம் மாத்தி விட்டது. நம்ம அந்த ஆரம்பத்தில் கட்டின மாதிரி கட்டணும் சொல்றது அவங்க சொல்லி கண்டிக்கிறது. ஆனால் இப்போ பேசிக்கின்றாங்களே, எங்களது பிரதேசம் இதுக்கு நாங்க போகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்களே யாரு, இந்த யூதர்கள், நாங்க பிறந்த இடம் அப்படின்னு. இதுக்கு இந்த குரூப் பேசுறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்ட்ல இருந்து இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்களே, கூட்டிட்டு போய் எங்க போனாங்க, சிரியாவுக்கு தான் செஞ்சாங்க. போய் இப்ப அவர்களை கொண்டு போய், அதாவது நைல் நதியை தாண்டி கடலை இல்லை விளங்கிட்டா, நைல் நதியை தாண்டி கடல்ல தாண்டா தான் பிறவனதுக்குள்ள மூழ்கின சப்ஜெக்ட்லாம் வரும். நைல் நதியை தாண்டி அவர்கள் அந்த பக்கத்தால் எங்க கூட்டிட்டு போனா, சிரியாவுக்கு என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போய் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு பாருங்க, வைது கால மூசா, அதாவது யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸ அல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கெண்டே எழுதிய இந்த பூமிக்குள்ள நுழையுங்க, உங்களுக்கு எழுதிய இந்த பூமிக்குள்ள நுழையுங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமி அல்லாஹ் இப்ப எழுதிருக்கிறான், இப்ப நுழையுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போய் அவங்க நுழைக்கிறார். எது வரைக்கும், இது ஏகத்துவம் இருக்கும் வரைக்கும் நுழைங்க என்றான். அவங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சுட்டி தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இல்லைன்னா எங்க இருந்திருப்பாங்க, ஈஜிப்ட்ல இருந்திருப்பாங்க. சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வலா தர்தது அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு காசிரின், திருப்பி வந்த வழியே திரும்பி போயிராங்க, நஷ்டவாளிகளாக என்ன செய்வீர்கள், நீங்கள் போய்விடுவீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. காலு யா மூசா, பாருங்க உங்களோட வீரத்தை, மூசாவே, இன்ன ஃபிஹா கௌமன் ஜப்பாரின், அதுக்குள்ள வந்து ஒரு ரவுடி கூட்டம் ஒன்று இருக்குது, அந்த ஊர்ல அடக்குமுறை ஆளக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது, இந்த சிரியா பலஸ்தீன் இதை சொல்லப்படுது, சரியா? அதனால அவங்களா வெளியேறும் வரைக்கும் நாங்க போக மாட்டோம் உள்ளுக்கு. இப்ப போராடுறவங்க சொல்றாங்க என்ன, அவர்களாக வெளியேறும் வரைக்கும் நாம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அவர்கள் வெளியானால் நாங்க என்ன செய்வோம், நுழைவோம் அப்படின்னு சொல்றாங்க. கால ரஜுலானி மினல்லதீன யகாஃபூன, அதாவது அன்அமல்லாஹு அலைஹிமா,
இறைவனை பயந்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்த 2 மனிதர்கள் சொன்னார்கள். டோட்டல் சமுதாயத்தில் இந்த பனு இஸ்ரவேல், இஸ்ரவேல் வேற வச்சுக்கிறா தானே, அதாவது இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் டோட்டல் சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பின்னாலதான் இஸ்ரவேல் வரும் சரியா, மத்த வரலாறுகள்ல அன்னமல்லாஹு அலைஹிமா, அதாவது உதுகுலு அலைஹிமில் பாப், நீங்க என்ன செய்யுங்க அந்த, அதாவது அந்த முதலாவது கேட்டுக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தினவரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிந்தினவரா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தினவரா முந்தினவரா? சரி ஓகே, முந்தினவர் பிந்தினவர். பிந்தினவர்ன்றதுக்கு என்ன ஆதாரம், எதை வச்சு சொல்றீங்க பிந்தினவர்? ஈஜிப்டுக்கு சிரியா மக்களை கொண்டு வந்தது யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர் தானே கடத்தி கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் சிரியா மக்கள் அங்க வந்து என்ன செய்யறாங்க, குடியேறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, வேற்றூர் வாசிகள் அடக்கிடுறாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி என்ன செய்யறான், பரக்கல்லாஹு ஃபீக், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி என்ன செய்யறான், அவர்களை காப்பாத்தி அந்த இடத்துல என்ன செய்யறான், கூட்டிட்டு போறான். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறோம், மறந்து போற மாதிரி உங்களுக்கு இருந்தா கூட்டிட்டு வந்தவர் யாருன்னு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதோட நீங்க வெளியே வந்துருவீங்க சரியா. அப்ப கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வச்சு போங்கன்னு சொல்றான். இதுக்கு பிறகுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு பிறகுதான் விளங்கிட்டா. உள்ளுக்கு என்னது நுழைங்க அப்படின்னு என்ன செய்யறான் சொல்றோம், நான் அங்கே பெரிய மோசமான சமுதாயம் அதுக்கப்புறம் நுழைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவங்களுக்குரிய பூமிக்குள்ள நுழைய மாட்டோம் என்னது சொல்றாங்க. அப்ப அடுத்ததாக அல்லாஹ் பயந்த 2 பேர் சொன்னாங்க, நாங்க போறோம் சரியா, போங்க நீங்களும் போங்க, நீங்க போனா நீங்க தான் வெற்றி பெறுவீங்க என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சு போங்க என்று சொல்லி அவங்களும் என்ன செய்யறாங்க, 2 மனிதர்கள் அட்வைஸ் வேற என்ன செய்யறாங்க பண்றாங்க. திருப்பி பதில் அவங்க காலு யா மூசா, மூசாவே இன்னா லன் நதுகுலஹா அபதம் மா தாமு ஃபீஹா, அவங்க அதுக்குள்ள இருக்கும் காலமெல்லாம் நம்ம நுழையவே மாட்டோம், அட்வைஸே பண்ணாதீங்க, நாங்க அதுக்குள்ள நுழையவே மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிது, நீங்களும் உங்க ரப்பும் போய் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க தான் என்ன செய்வோம், உட்கார்ந்து கொண்டு இருப்போம்னு சொன்னாங்க. அவ பாருங்க இவ்வளவு ஒரு அரை உனக்குரிய பூமி போராடுங்க நான் தாரேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுக்கு என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க இந்த சமுதாயம். வகால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, யா அல்லாஹ் எனக்கு இப்ப கண்ட்ரோல் பண்ணேலும் என்ன என்ற தம்பியை தான் ஹாரூனை தான், வேற யாரையும் என்ன செய்ய முடியாது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஃப்ருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன், கெட்ட இந்த சமுதாயத்துக்கும் எங்களுக்கும் இடையில தீர்ப்பு சொல்லு, எங்களுக்கும் இடையில தீர்ப்பு சொல்லுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. கால ஃப இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 வருடங்கள் இவர்களுக்கு இந்த நிலம் ஹராம் என்று அல்லாஹ் என்ன செய்றான், தீர்ப்பு சொல்றான். 40 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இனி நுழையவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், தீர்ப்பை இறக்கினான் அப்படின்றத பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் இந்த பூமியை எப்படி சொல்றான், அர்தல் முகத்தஸா, புனிதமான பூமி. இந்த இடத்துக்கு வார நேரத்துல எல்லாம் ஹரம் என்று தான் வரும். இது ஹரமன் ஆமீனன் விளங்கிட்டா, பலதுல் அமீன் மக்கா மதீனா போற அங்க வார நேரத்துல எல்லாம் கதாசியா, அதாவது என்னது இந்த தூய்மை புனிதம் என்ற வார்த்தை எல்லாம் நிறைய என்ன செய்வான், பைத்துல் மக்திஸ் விளங்கிட்டா, முகத்தஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறது யூஸ் பண்றது நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். மஸ்ஜிதுல் அக்ஸாண்டி ஏன் பேர் வந்த இடத்துக்கு சரியான ஒரு தீர்வு என்னடா, மக்கால இருந்து நீங்க ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அக்ஸா ஒரு பெரிய தூரத்துல தொங்கல்ல என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாயில், அதனாலதான் மஸ்ஜிதுல் அக்ஸாண்ட பேர் அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரத்துல என்ன சொல்ற, அதாவது மூசாவே இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் துவா என்ற அதாவது துவா என்ற புனிதமான இடத்துல என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள், ஃபஹ்லஅன் அலைக், நீங்க வந்து என்ன செய்யுங்க, அதாவது உங்களது அதாவது இந்த செருப்புகளை என்ன செய்யுங்க கலட்டி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னது. ஃபஹ்லா இல்ல, அந்த செருப்பை கலட்டி சொன்ன மாதிரி என்னது ஃபா அதுல வரல, அல்லாஹ் தஆலா கலட்டுங்கன்னு என்ன செய்றான், செருப்பை கலட்டுங்க, புனிதமான இடத்துல என்ன செய்றீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்னது சொல்லி காட்டுறான். அப்ப அந்த இடத்துல அது என்னது சீனாவோட சம்பந்தப்பட்ட அந்த தொடர்ச்சி அல்லாஹ் தஆலா சூழ வரக்கத்து செய்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே மிகவும் பாரம்பரியமான ஒரு பிரதேசம். ஆனால் ஒரு விஷயம், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிற நேரத்தில் எங்களோட உள்ளத்துல தென்படுது, மர்மை நாள் என்பது எவ்வளவு பெரிய உண்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகள் எவ்வளவு பெரிய உண்மை என்பது மட்டும் தெரியுது. ஏன் உலகத்திலேயே 3 பேரும் போராடி வணங்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால தான். யூதர்கள் அங்க இருக்கிறாங்க, குறிப்பிட்ட சதவீதமான கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு என்னது, அதாவது எல்லாரும் அந்த இடத்துல நின்று கண்டிக்கிட்ட பாக்குறோம். ஆனா அங்க எந்த சிலைகளும் வைக்கல, வேற எதுவும் என்ன செய்யல வைக்கப்படல. நீங்க எல்லாம் ஏகத்துவத்திலிருந்தா வந்தீங்க, ஏகத்துவத்திலிருந்தா வந்திருங்க என்ற அடையாளத்தையும் அதை என்ன செய்யுது சொல்லி கண்டிருக்குது. மறுமை நாள் அங்கே நிகழும் என்கின்ற அந்த அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கிற நேரத்தில் உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாரது, அங்க போராட்டம் நடக்கிறதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலத்துக்கு முன்னால் எங்களை என்ன செஞ்சிடணும்
காப்பாற்றி விட வேண்டும். காரணம் என்ன? மறுமை நாள் வார நேரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, மிகவும் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரச்சனையை நம்ம சொல்றதுக்கான காரணம், நம்ம ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னால யாருக்கு எதிராக பேசுறோம், யாருக்கு சார்பா பேசுறோம், நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும். யார தலையில இந்த பிரச்சனையை வைக்க பழகக்கூடாது. எல்லாத்துக்கும் சவுதி தான் காரணம், எல்லாத்துக்கும் சவுதி தான் காரணம். யார் கண்ணு ஏன் சும்மா அநியாயமான வார்த்தைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பொய்யான வார்த்தைகளையும் பேசுறீங்க. அப்படி சொல்லக்கூடிய திராணி உள்ள யாராவது என்னோட ஒரு மணித்தியால உட்கார்ந்து பலஸ்தீனுக்கு நீ செஞ்சது என்ன அல்லது உன் சார்ந்த இயக்கம் செஞ்சது என்ன, சவுதி செஞ்சது என்னன்னு பேசுவோமா? ஆதாரபூர்வமாக உட்கார்ந்து பேசுவோமான்னு கேட்டா ரெடியா? பேச ரெடி இல்லை. நீ பேசுற நாட்டெல்லாம் இஸ்ரேல் எம்பசிக்கு பாஸ்போர்ட்டை சுமந்து உள்ளுக்கு வந்துட்டு நாங்க இவ்வளவு காலம் பழகிற 30, 40, 50 வருஷம் உள்ளவங்க வைக்கிறாங்க. பை மிஸ்டேக்கா ஒத்தனை விட்டு இருந்தாலும் காட்டுங்க பாப்போம். காட்ட முடியல தானே. அப்ப ஏன் போ தேவை? நம்மளும் செய்யல. துவா கேட்கிறதே கொஞ்சம் பேர் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பேச்செல்லாம் என்ன தெரியுமா? அதான் விளங்கிட்டா, பெரிய லெவல்ல தான் பேச்செல்லாம் தேவையில்லாத. நாளை மறுமையில நம்ம குற்றவாளிகளா போய் என்ன செய்யக்கூடாது. அதாவது அல்லாஹ் கேட்க போறது உங்களுடைய சக்திக்கேற்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்றது. அவர்களுடைய சக்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு காலம் இருந்தது, திரும்பி போ உதவியா உடன்படிக்கை செஞ்சு திரும்பி போங்கன்னா போக வேண்டி இருந்தது. ரசூலுல்லாஹ்களுக்கு முடியாத நெஞ்ச நிமித்திக்கிட்டு போய் என்னைய கொள்ளு உசுறு போகட்டும்னு சொல்லி முடியாதா? அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ்களுக்கு இல்லையா? ஈமான் இல்லையா ரசூலுல்லாஹ்களுக்கு? உச்சகட்ட ஈமான், ஷஹாதத்துக்குரிய உச்சகட்ட ஈமான் ரசூலுல்லாஹ்களுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? அதை செய்யல, திரும்பி போனாங்க ஒப்பந்தம் பண்ணிட்டு. ஏன் திரும்பி போனாங்க? எதிர்கால சமுதாயத்துக்கு சில அத்திவாரங்கள் போடணும்டா உண்ட உறுதியை எல்லா இடத்துலயும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியும். நீங்க ஜொப்ல காட்டுறீங்களா எங்களோட உறுதி எல்லாத்தையும் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட காட்டலாமா இல்லையா? மேனேஜர் மார்ட்ட நம்மளோட உறுதியை காட்டலாமா இல்லையா? ஏன் காட்டுறோம் இல்ல? உறுதி இல்லாதனால இல்ல, பின்னால் ஒரு சமுதாயம் இருக்குது. விளங்கிட்டா? எப்ப காட்டுறது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் விளங்கி வச்சுக்கிறோமா இல்லையா ஒரு நிர்வாகத்தை? அதைத்தான் எல்லா மன்னர்களும் செய்ய வேண்டியிருக்குது. உண்மை மார்க்கப்பற்று இல்லாம சிலர் இருக்கிறாங்க. அது அவருடைய மார்க்கப்பற்று, அது அல்லாஹ் அவர்களும் விசாரிச்சுக்கலட்டும். ஆனா இன்றைக்குள்ள அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்ன மாதிரி தான், நாங்கெல்லாம் அபூபக்கர் உமர் மாதிரி இருக்கிறோம் ஆசைப்படுறீங்க. நீங்க அபூபக்கர் உமருடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் மாதிரி இல்ல. ஆனா நாங்க எப்படி இருக்கணும்? ஆட்சியாளர்கள் அபூபக்கர் உமர் ஆகிக்கணும். கீழ் உள்ளவங்க சஹாபாக்கள் மாதிரி ஆகிறாங்க இல்ல. உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் ஆட்சியாளரும் என்ன செய்வான் இருப்பா. எனவே உங்கள்கிட்ட நீங்க என்ன மார்க்கத்தை எதிர்பார்க்கறீங்களோ, உங்களோட மனைவிட்டே புள்ளேட்டே நீங்க என்ன மார்க்கத்தை எதிர்பார்க்கறீங்க, அந்த மார்க்கத்தை தான் ஆட்சியாளர்கிட்ட என்ன செய்ய நீங்க எதிர்பார்க்கணும். நிறைய பேர் மனைவி பிள்ளைகளும் மார்க்கத்துல டொப்பா 100 ஆகிக்கிறது நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. ஏன்? அவன் உலகத்தை விட்டு சுருங்கி இதுல குந்துருவானதுக்காக அரவாசி மார்க்கம் வந்தா போதும் அப்படின்ற லெவலில் இருக்கிறான். அதைத்தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். எனவே தேவையில்லாம பொறுப்புக்குள்ள போய் அவன் தலையில வச்சு இவன் அங்க ஒரு அடி விழுந்தோடனே இவன் தான் காரணம். விளங்கிட்டா? இவனாலதான் எல்லாமே என்ன செய்யுது நடக்குது. யாரா பாத்தி என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுற நேரத்தில் நீங்க கவலைப்படுவது என்பதற்காக வேண்டி அந்த கவலைக்கு ஆதாரம் எதில் அடுத்து விட்டுக்காரன் தான் காரணம் என்றதில்ல. நீங்க என்ன செய்யணும்? என்னால நான் என்ன செஞ்சேன்? அழுது துவா கேட்டேனா? அந்த மக்களை பத்தி படிக்கிறது கொஞ்சமாவது ஒதுக்கினா டைம், அதுக்கு உனக்கு நேரம் இருந்துச்சான்னு கேட்டா அதுக்கு இல்ல. கேட்டு பாருங்க, படிக்கணும் நானும் தான் நினைச்சு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். இவ்வளவுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா பத்தி அவருக்குள்ள கவனம் ஃபோர்வர்ட் பண்ணது பார்த்தது. இதுதான் நம்மட கவனமா இருந்துகிட்டு. நாங்க என்ன செஞ்சோம்? அழுதமா, துவா கேட்டோமா, அந்த மக்களை நினைச்சு பார்த்தோமா? அந்த மக்கள் போராட்டத்தில் அந்த குழந்தைகள் மனைவிமார்கள் என்ன கஷ்டப்படுற, தாய்மார்கள் மிதிக்கப்படுறதுல எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம். அந்த குழந்தையுடைய கல்வி எதிர்காலம் நினைச்சு பார்த்தோம். எதுவும் இல்லை. நம்ம துவா கேட்கல, அலல்ல, நம்ம அதுக்கான என்ன வழி செய்யலாம்னு யோசிக்கல. ஆனா குறையெல்லாம் கொண்டு போய் எங்க போடுறது? அவன்ட இவன் தலையில. அவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில நேரங்கள்ல அரசாங்க ரீதியாக செய்யற நேரத்தில் சில அமைதிகள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, கடைபிடிக்க வேண்டியிருக்குது. மைக்க பிடிச்சி பேசுற மாதிரி வேலை இல்லை அது. அவங்க கத்தினா நடக்கும்ல. அரசியல் நேரத்தில் சில விஷயம் என்னது, மைக்க பிடிச்சி பேசவே கூடாது. உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு என்னது இல்லை. நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், இருக்கிற நலவை பாதுகாப்போம். ஒத்த 4 நேரம் பள்ளிக்கு வரானா, 4 நேரம்லாம் வந்து இல்லை சுபவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்? சரிப்பா நம்ம பள்ளிக்கு போறோம்னா 5 நேரம் போனா தான் போகணும், இல்லைண்டா பிரச்சனை தான், நானே விட்டுருவோம். இது செய்யறது நல்லதா? ஒத்த சிகரெட்டை மறைஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறான். உங்களுக்கு கண்டு தேடி பேத்து எனக்கு தெரியும் நீங்க என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்? அடுத்த நாள் முகத்துல ஊதிட்டு போவான். இது செய்ய வேணும். நீங்க என்ன செய்யணும்? மறைஞ்சு குடிக்கிறானா அப்படியே வளட்டான். வேற வகையில் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்தேல்மன்னு என்ன பார்க்கணும். இதுதான் இந்த காலத்துல நிலைமை. நம்மள தூய்மையை நிரூபிக்க மற்றவனை குற்றம் சாட்டுறது. இந்த மாதிரியான தேவையற்ற வேலைகளை விட்டுட்டு நிச்சயமாக நான் அதாவது சவுதி அரேபியா பலஸ்தீன் விஷயத்தில் ஏன் சோர்வடைந்தது, விளங்கிட்டா? எவ்வளவு உதவிகள் செஞ்சுச்சு, இன்றையில் உள்ள நிலைப்பாடு நாளைக்கு மாறுமா என்ற கேள்விகளுக்கு அரசாங்க உத்தியோகபூர்வமான பதில இருந்தும் ஹமாசுடைய வாய்கள்ல இருந்து நான் எடுத்து காட்டுறேன். எதிர்ந்து ஹமாசுடைய வாயில் இருந்தும்
எவ்வளவு ஒரு சப்போர்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அவங்க செய்தார்கள் அப்படின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில விஷயங்கள்ல நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. ஆனா இந்த பிரச்சனையை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு கதியத்துல் உம்ம, ஒரு சமுதாயத்துடைய ஒரு காலத்துல இது உலக பிரச்சனையா இருந்துச்சு, பொறும் அரபு உலக பிரச்சனையா மாறிச்சு, பொறும் ஏரியா பிரச்சனையா மாறிச்சு, இப்ப பலஸ்தீன மக்களோட பிரச்சனையோட முடிச்சிட்டு. இப்படி போகக்கூடாது. இது இந்த சமுதாயத்துடைய பிரச்சனை, என்றைக்கும் எங்களோட உள்ளத்துல வாழ வேண்டிய ஒரு பிரச்சனை. முழுமையாக பலஸ்தீன் எப்படி இருந்ததோ அது திரும்பி வருகின்ற காலம் வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்கள் துஆக்களாலும், முடிந்தால் உடல்களாலும், உயிர்களாலும், பணத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.